நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த விசேஷித்த நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த தயவுக்காக ஆண்டவரே, நாங்கள் கூடி வரும்படி நீர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவரே, இந்த 2 நாட்களும் நீர் எங்களோடு கூட இடைபடும்படி நாங்கள் செபிக்கிறோம். தேவ ஆவியானவர் ஆளுகை செய்வீராக, நீர் பேசுவீராக. மனுஷருடைய சத்தம் ஒரு நாளும் ஒருவரையும் மாற்றாது ஆண்டவரே. ஆவியானவர் நீங்கள் பேசினாதான்ப்பா, உங்கள் சத்தம் தான் மாற்றும். ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து இடைபடுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சீஷர்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசுவானவர் அந்த மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் அந்த அடையாளங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறார். அது மாத்திரமல்ல, 24ஆம் அதிகாரம் என்பது இதே காரியம் லூக்கா 21லும் இருக்கிறது. இது ஒரு 20% தீர்க்க தரிசனம், 2ஆம் வருகை பற்றின 20% தீர்க்க தரிசனம் அது உள்ளதான் இருக்கிறது என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். எனவே கடைசி காலத்தை பற்றின மிக முக்கியமான காரியங்கள் எல்லாம் அதற்குள்ளே அடங்கியிருக்கிறது. இப்போ வருகைக்கான அடையாளங்களை ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட கேட்டபோது ஒவ்வொரு அடையாளங்களையாக வரிசைப்படுத்தி கொண்டே வருகிறார் ஆண்டவர். அதில் சில மிக முக்கியமான காரியங்களை, ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கும் நாளைக்கும் பார்க்க போகிறோம். அதற்கான பதிலை தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த கடைசி காலத்தை குறித்து பார்க்கும் பொழுது அந்த 6வது வசனத்தில் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று சொல்லி பார்க்கிறார். நாம் ஏன் அதை குறித்து இப்பொழுது பார்க்கிறோம் என்றால், நாம் இப்பொழுது அந்த வேதத்தில் சொல்லப்பட்டதான அந்த காரியத்தை கடந்து போய் கொண்டிருக்கிறோம். பொதுவாக சில சம்பவங்கள் நடக்கும் என்று வேதம் சொல்லும். அந்த சம்பவங்கள் நடக்கிற காலகட்டம் வரும்போது அது நடக்கிறது என்பதையும் ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். உதாரணமாக, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள் அப்படின்னு ஏசாயால் இருக்கும். ஆனால் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது தூதரை வைத்து, வானசாஸ்திரிகளை வைத்து, சிமியோனை வைத்து ஆண்டவர் அதை வெளிப்படுத்துவார். அந்த தீர்க்க தரிசனம் இங்கே நடக்குதுன்னு சொல்லுவார். இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வேண்டும் என்று ஏசாயாவில் இருக்கும். அவர் வந்துவிட்டார் என்பதை யோவான் ஸ்நானகனை வைத்து சொல்லுவார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அப்படின்னு சொல்வார். ஆண்டவர் தீர்க்க தரிசனமும் முறைப்பார். அது நிறைவேறும் பொழுது நிறைவேறுகிறது என்பதையும் யாரையாவது வச்சு சொல்லுவார். அதே மாதிரி தான் ஆண்டவர் இந்த கடைசி காலத்தின் அடையாளங்களை குறித்து அநேக காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அதில் குறிப்பாக யுத்தங்களை குறித்து சொல்லுகிறார். அநேக யுத்தங்களை குறித்து சொல்லி இருந்தாலும் கூட கடைசி காலத்தை பற்றினதான யுத்தம் இருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். 38:8 வாசியுங்கள். அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாக்கி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். கடைசி வருஷங்களிலே வருவாய். அப்பனா இந்த யுத்தம் கடைசி வருஷத்தில் நடக்க வேண்டும் என்று தெளிவாய் வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அதே அதிகாரம் 16வது வசனத்தை வாசி. நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை துல்லியமா ஆண்டவர் சொல்றாரு. கடைசி வருஷங்களிலே நடக்கும், கடைசி நாட்களிலே நடக்கும். யாருக்கு விரோதமாய் நடக்கும்? இஸ்ரவேலுக்கு விரோதமாய் நடக்கும். இதே வசனத்தை நீங்க இன்னையிலிருந்து ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருந்தீங்கன்னா இந்த வசனத்தை நம்ம ஒத்துக்க மாட்டோம் சென்ஸ் நடக்காது. அப்போ நடக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிடுவோம். ஏன்னா இஸ்ரவேல்னு ஒரு தேசமே அப்போ இல்லை. அவங்க வந்ததே 1948 தான். அப்போ ஒரு தேசமே இல்லை. அப்போ நம்ம அதை வச்சு இந்த வருது, இந்த சம்பவம் நடக்குதுன்னு சொல்ல முடியாது. வரப்போகுதுன்னு நம்ம சொல்லலாம், தீர்க்க தரிசனமாக சொல்லலாம். அப்போ ஆண்டவர் அந்தந்த காலத்தில் அந்த தீர்க்க தரிசனம் நடக்கும்போது அதை பற்றின விஷயங்களை நமக்கு அந்தந்த காலகட்டத்தில் வெளிப்படுத்துவார். இப்போ கடைசி வருஷங்களில் நடக்க வேண்டிய யுத்தம் எசேக்கியேல் 38, 39 இந்த 2 அதிகாரத்தையும் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இதில் இருக்கிற எல்லாத்தையும் நாம் இன்னைக்கு பார்க்க முடியாது. அதில் இருக்கிற கீ பாயிண்ட்ஸ், மிக முக்கியமான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக இஸ்ரவேல் சம்பந்தப்பட்டது. மத்தேயு 24:6 ஆண்டவர் சொல்லும்போது யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றார். எந்த யுத்தம்னு பார்க்கும்போது எசேக்கியேல் 38, 39 இந்த யுத்தத்தை பற்றி இருக்கு. ஆனால் யுத்தங்களையும் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த இஸ்ரவேல் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான யுத்தங்கள், குறிப்பாக 3 யுத்தங்கள் மிக முக்கியமானது. அந்த 3 யுத்தங்களும் இந்த கடைசி காலத்துக்கு தீர்க்க தரிசனத்துக்கு இணைந்து வரக்கூடியது.
இந்த யுத்தங்கள் பற்றினதான மிக முக்கியமான விஷயத்தான் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு ஒருவேளை கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக இருக்கும், அல்லது இதெல்லாமே தீர்க்க தரிசனம் தான், பைபிளில் உள்ளது தான். அதில் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் சம்பந்தப்பட்டதான மிக முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் தேசத்தை குறித்தும் இஸ்ரவேல் தேசத்தில் நடக்க வேண்டிய யுத்தங்களை குறித்தும் சில யுத்தங்களை குறித்தும் நீங்கள் தெரிந்து கொள்ளணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போவே ஆரம்பிச்சிருச்சு. 2023 நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலுடைய நியூஸ் டெய்லி வருது. இஸ்ரவேல் சம்பந்தப்பட்ட நியூஸ் டெய்லி வந்துக்கிட்டே இருக்குது. 2023 அக்டோபர் 7 இன்ன லெவல் வரைக்கும், நான் சொல்கிறது 2025 இந்த ஜூலை 3 வரைக்குமே டெய்லி இஸ்ரவேல் சம்பந்தப்பட்ட செய்தி ஏதாவது ஒன்று ஹாட் டாப்பிக்காக உலகத்தில் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ கடைசி நாட்களிலே எருசலேம் தத்தளிக்கிற பாத்திரமாய் மாற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ அந்த நாளுக்கு அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இன்னும் சொல்லப்போனால் இஸ்ரவேலுடைய கடைசி வருஷங்களுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். அவங்க 70 முடித்து 75லேருந்து 80க்குள்ளே போகிறாங்க. ஸோ அது அவங்களோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வருஷம். இப்போ இந்த இஸ்ரவேல் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான யுத்தத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது, முதல் யுத்தம் த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி பார்க்கும் பொழுது சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு போக விரும்புகிறேன். காரணம் என்னென்னா, இஸ்ரவேலை பற்றின செய்தி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் நெகட்டிவாக தான் உங்களுக்கு வரும். மீடியாவிலையும் வரும், எங்கேயும் வரும். காரணம் என்னென்னா, இங்கே இஸ்ரவேல் எதிர்ப்பாளர்கள் தான் ஜாஸ்தி, யூத கொள்கைக்கு எதிர்ப்பாளர்கள் தான் ஜாஸ்தி. நாம் யூத ஆதரவு யூத எதிர்ப்பு அப்படின்னு போகாமல் நாம் அந்த வேதாகமத்தினுடைய வசனம் என்ன சொல்லுது, அதனுடைய உண்மை என்ன, சரித்திரம் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னு சொன்னால், நாளைக்கு நீங்கள் வசனத்துக்கு அகைன்ஸ்டாக போயிடக்கூடாது, அல்லது தேவ சித்தத்துக்கு அகைன்ஸ்டாக யோசிச்சிடக்கூடாது. ஏன்னா உங்களை அப்படி உருவாக்குவாங்க. அப்படியே நியூஸ் இப்போ இருக்க ஒரு சிச்சுவேஷன் என்னென்னா, நம்ம நியூஸ் என்ன கேட்குறோமோ அதை நம்பர் இடத்துக்கு வந்துட்டோம். ஓசியா புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் வேதம் சொல்லுது, கடைசி நாட்களில் பொய்யையும் கேட்டையும் பரப்புவார்கள் அப்படின்னு இருக்கிறது. ஓசியா 12:1 வாசிங்க பார்ப்போம். எப்ராஹிம் காற்றை மேய்ந்து கொண்டற்காற்றை பின்தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி. இதான் நியூஸ் இன்னைக்கு. என்ன மீடியா நியூஸ் இதான், நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி. நீங்க பார்க்குற மீடியாவில் வரக்கூடிய நியூஸ் என்னை பொறுத்த வரைக்கும் 50% பொய், 50% கேடு. அது உண்மையாக இருக்கணும்னா கேடான நியூஸாக தான் இருக்குது. உங்களுக்கு நன்மையாக இருக்குது அந்த நியூஸ். ஒருவேளை உங்களுக்கு நன்மை மாதிரி இருக்குதுன்னா அது பொய்யான நியூஸாக இருக்குது. நீங்கள் எது உண்மை எது பொய்யினே இப்போ கண்டே பிடிக்க முடியாது. நன்மை கேடு அப்படின்னு இல்லை, தீமை கேடு அப்படி தான் இருக்குது இன்றைக்கி முழுக்க. நீங்கள் பார்க்குற நியூஸ் ஒருவேளை சிலது நன்மைகள் வருது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் சொல்கிறது 99% அப்படி தான் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த மீடியாவை நம்புறீங்க. ரொம்ப டிவியில் வந்தாலோ, வீடியோவில் வந்தாலோ, வாட்ஸ்அப்பில் வந்தாலோ, ஃபேஸ்புக்கில் வந்தாலோ அந்த காரியத்தை நீங்கள் நம்புறீங்க. கடைசி நாட்களில் பொய்யும் கேடும் பரப்புவார்கள் அல்லது வர்த்திக்க பண்ணுவார்கள். வர்த்திக்க பண்ணுறது என்னென்னா, எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறது. இப்போ நீங்கள் இருக்கிற மீடியா இருக்குது பாருங்கள், வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஒன்று அனுப்பிட்டா நீங்கள் 10 பேருக்கு அனுப்பிடுவீங்க. ஒன்று என்னவாயிடுது, 10 வர்த்திகமாகிடுது. அவங்க 10 பேருக்கு அனுப்புகிறாங்க. இது ஒரு இன்னைக்கு கடைசி காலத்தில் நடக்கிறது. அது சரியா தப்பா உண்மையா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, அது சரியா தப்பா நீங்கள் ஆராயவே வேண்டாம். நன்மையா தீமையான்னு மட்டும் பாருங்கள். அது உண்மையாக கூட இருக்கட்டும், நன்மையான்னு பாருங்கள். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளே பேசுங்கள்னு சொல்லுது. நிறைய பேருக்கு இந்த ஃபார்வேர்ட் பண்ணுறது ஒரு ஸ்பிரிட்டு இப்போ இருக்குது. அதுவும் கொஞ்சம் கேடான நியூஸு, அதுவும் ஊழியக்காரங்களை பற்றி அல்லது கிறிஸ்தவத்தை பற்றி ஏதாவது ஒன்று வந்துட்டா போதும், அதை இம்மிடியேட்டாக ஃபார்வேர்ட் பண்ணிட்டு தான் மறுவேலையை பார்ப்பாங்க கிறிஸ்தவர்கள். நான் உலகத்தாரை சொல்லலை, கிறிஸ்தவர்கள். உலகத்தார் நமக்கு அகேன்ஸ்ட், எப்போவுமே உலகம் உங்களை பகைக்கிறது. ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்கு கூட அது உண்மையா பொய்யா அதை ஆராய்ந்து பார்க்குறதே இல்லை. அதனால் அடுத்தவங்களுக்கு ஏதாவது பிரோஜனமாக இருக்குதா அதையும் பார்க்குறதில்ல. ஸோ இன்றைக்கி வரக்கூடிய நியூஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிடுங்க. தேவையானதை மட்டும் பாருங்கள். ஃபார்வேர்ட் பண்ணுறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும், சுவிசேஷம் சம்மந்தப்பட்ட மட்டும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். சத்தியத்தை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். அன்வான்டாக ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க. பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணுகிற கூட்டத்தில் நீங்களும் சேர்ந்துடாதீங்க. முதல்ல ஒருத்தன் விஷயத்தை ஃபார்வேர்ட் பண்ணான், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நோவாவுடைய நிர்வாணத்தை கொண்டு போய் 2 பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணாவன். ஆனால் அவங்க 2 பேரும் ஃபார்வேர்ட் பண்ணலையாமா, அவங்க அதை அப்படியே மூடிட்டாங்களாமா, டெலீட் பண்ணிட்டாங்க. நம்ம பாஷையில் சொன்னோம்னா நடந்தது என்னென்னா, நோவா அப்புறம் எழுந்திருச்சு என்ன பண்ணாரா, அந்த ஃபார்வேர்ட் பண்ணவன் சபிக்கப்பட்டானா, டெலீட் பண்ணப்பட்டவன் ஆசீர்வதிக்கப்பட்டானா. நமக்கு ஆண்டவர் எதை ஃபார்வேர்ட் பண்ணோம், ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, அதுதான் ஃபார்வேர்ட் பண்ண வேண்டியது. இன்றைக்கி அதுதான் நடந்துக்கிட்டே இருக்குது. எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி இந்த காரியங்கள், அதில் இஸ்ரவேல் சம்மந்தப்பட்ட விஷயமும் வருது. இப்போ நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு உண்மை தெரியணும்,
அந்த உண்மை. ஏன்னா ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கிறார். பவுல் எழுதுறாரு, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று எனக்கு வாஞ்சியா இருக்கிறது. ஒரு வகையில் நமக்கு ஆண்டவர் இஸ்ரவேலை ஒரு டூலாக பயன்படுத்தி இருக்கிறார். நம்ம சிலர்லாம் சொல்கிறாங்க, இன்றைக்கி நம்ம ஆட்கள் டிவியில் பேசுகிறாங்க, யூடியூப்பில் பேசுகிறாங்க, இஸ்ரவேலர்கள் தான் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள், ஏன் இந்த கிறிஸ்தவர்கள் வந்து இஸ்ரவேலர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இஸ்ரவேலர்கள் இயேசுவை சிலுவையில் இருந்தது உண்மைதான். நான் 2 காரியம் சொல்வேன். ஒன்று, இயேசுவே அவங்கள மன்னிச்சிட்டார். அப்புறம் நான் யார் அதுக்கு? அடித்த இயேசுவே மன்னிச்சிட்டார். 2வது, ஒரு யூதாஸ் தான் காட்டி கொடுத்தான், ரோமர்கள் தான் சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் நீங்கள் தெரிந்து கொண்டு வேண்டும், அந்த சுவிசேஷத்தை உலகம் முழுக்க கொண்டு போன ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் எல்லாமே அங்கே தான் இருக்கிறாங்க, இஸ்ரவேலர்கள் தான் இருக்கிறாங்க. அதனால் நாம் யாருக்கும் ஆதரவு எதிர்ப்புங்கிற கொள்கைக்குள்ள இல்லை. ஆனால் உண்மை எது பொய் எதுன்னு உங்களுக்கு தெரியணும். அதனால தான் இந்த மெசேஜை இவ்வளோ இன்ட்ரொடக்ஷனோடு உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன். இஸ்ரவேலில் மிக முக்கியமான ஒரு காரியம் நடந்துச்சு. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா, இஸ்ரவேலர்கள் வந்து பாலஸ்தீனத்தை பிடிச்சிக்கிட்டாங்க, பாலஸ்தீனர்களை விரட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எது உண்மை அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அது உங்களுக்கு பாதி பேருக்கு தெரியும். இருந்தாலும் மற்றவங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை வாசிங்க. இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். இது ஏசாயா 43 கர்த்தர் உரைத்த தீர்க்க தரிசனம். கடைசி அவங்களை கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறினது எப்போனா 1917 முதலாம் உலக யுத்தம் முடிஞ்ச உடனே. அந்த முதலாம் உலக யுத்தத்தில் இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு யூத விஞ்ஞானி தான் காரணமாக இருந்தார். அவர் பேர் சார் வைஸ்மேன் அப்படின்னு பேர். அவர் தான் சில காரியங்கள் செஞ்சு கொடுத்தோன்னா அதில் தான் இங்கிலாந்து ஜெயிச்சிச்சு. ஜெயித்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அந்த விஞ்ஞானியை கூப்பிட்டு, உங்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்ய விரும்புகிறோம், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் நம்மளை மாதிரி எதுவும் கேட்காம அவர் சொன்னார், எங்கள் ஜனங்க 2000 வருஷமாக அகதியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, எங்கள் நாட்டை எங்களுக்கு திருப்பி கொடுங்க, இப்போ எங்கள் நாடு உங்ககிட்ட இருக்குது, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க துருக்கி கிட்டேருந்து, அதை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்போது அன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் பேர் பால்ஃபர். இவர் மூலமாக தான் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டு மீண்டும் இஸ்ரவேலர்கள் யூதர்கள் தங்கள் சுய தேசத்துக்கு திரும்பலாம் அப்படிங்கிற சட்டம் ஒன்று இயற்றப்பட்டது. இதுதான் ஏசாயா 43:5-7 வரைக்கும் உள்ள தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். நாலாபுரத்திலிருந்தும் அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். பால்ஃபர் டிக்ளரேஷன் என்று சொல்லப்பட்டதான இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. இப்படி கொண்டு வரப்பட்ட யூதர்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவர்கள் கொண்டு வரப்பட்டு தங்கள் சுய தேசத்துக்கு கொண்டு வர வேண்டும். இதான் கர்த்தர் திட்டம். ஆனால் கொஞ்சம் யூதர்கள் தான் வந்தாங்க, மற்றவங்க யாரும் வரவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு இங்கிலாந்து இஸ்ரவேலர்கள் திரும்பி வரலான்னு சொன்னபோது 80% பாலைவனமாக இருந்துச்சு. 80% எருசலேம் உட்பட 1917 எருசலேம் உட்பட பாலைவனமாக இருந்தது. அதனால் அதை பார்க்கறதுக்கு அங்கே போக முடியாது, அங்கே போய் சர்வைவல் பண்ண முடியாதுன்னு அவங்கவுங்க அப்போல்லாம் வந்து அமெரிக்கா பெருசு கிடையாது, அன்னைக்கு ஐரோப்பா தான் வல்லரசாக இருந்துச்சு. அது இங்கிலாந்து தேசம் தான், நம்மளை கூட அவங்க தான் அரசாண்டுகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த தேசத்தில் ஜெர்மனியில், போலாண்டில், ரஷ்யாவில், இத்தாலியில், ருமேனியாவில் பயங்கரமாக யூதர்கள் பரம்பி இருந்தாங்க. இவங்களுக்கு தேசத்தை கொடுத்தாச்சு, வரல. ஆனால் கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் கண்டிப்பாக நடக்கும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன செய்யும், அப்படியே நடக்கும். பல நேரத்தில் கர்த்தர் நம்மளை பார்த்து சில காரியங்களை செய்ய சொல்லும் போது நாம் என்ன செய்வோம்னா, வெளியரங்கமான சில காரியங்களை பார்த்து அதை செய்ய மாட்டோம். இப்போ உதாரணமாக லோத்து இருக்கட்டும், ஆபிரகாம் இருக்கட்டும், 2 பேரும் அந்த தேசத்தை தேர்ந்தெடுத்த செலெக்ஷன் பண்ண விஷயத்தை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆதியாகமம் 13 லோத்து சோதோமை எப்படி செலக்ட் பண்ணுவார்னா, அதை நோக்கி பார்த்தா சோதோம் எப்படி இருந்துச்சா, தேவனுடைய தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும் நீர்வளம் மிக்கதாகவும். அவர் எங்கே போயிட்டாரு, சோதோமுக்கு போயிட்டார். ஆனால் உள்ளே போனால் சோதம் எப்படி இருக்கு, அழிவின் பாதையாக இருக்கு. ஆனால் கானானை பார்த்தா அப்படி தெரியாது. ஆனால் உள்ளே போனீங்கன்னா அது பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இருக்குது. எப்பவுமே கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லும் போது நமக்கு அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் போகணும். இந்த வேலையை செய்யணும், நம்ம போய் செய்யணும். விட்டுட்டு ஊழியத்துக்கு வானா வரணும், அல்லது சில காரியங்களை கர்த்தர் சொல்லும் போது செய்யணும். நம்ம எப்பவுமே என்னன்னா, கண் பார்த்தா தான் நம்புவோம், பார்க்காம நம்ப மாட்டோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்வார், வார்த்தையை நம்பு, கண்ணை நம்பாதம்பார். நம்ம கண்ணை தான் நம்புவோம், வார்த்தையை நம்ப மாட்டோம். ஈசாக்கு பாருங்க, விதைக்கிறாரு,
பஞ்சத்தின் தேசம் நல்லா தெரியுது, ஆனால் விதைக்கிறாரு. என்ன பேசிஸில் விதைச்சிருப்பாரு? விதைக்கும் போது எல்லாரும் என்ன சொல்லியிருப்பான் அவரை பார்த்து? பைத்தியக்கார வேலை பண்ணுறாப்புல, என்னையா இப்போ போய் விதைக்கிற, பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுதுன்னு. ஈசாக்கு விதைத்தது நிலத்தை நம்பி அல்ல, ஈசாக்கு விதைத்தது விதையை நம்பி அல்ல, ஈசாக்கு விதைத்தது கர்த்தருடைய வார்த்தையை நம்பி. அல்லேலூயா. நீங்கள் வார்த்தையை நம்பி விதைக்கும் பொழுது, எல்லாரும் விதைச்சாங்க, லேண்டை நம்பி விதைக்கிறவன் தண்ணியை நம்பி விதைச்சான்னு வச்சுங்களேன், ஒரு 80% 90% கிடைக்கும். ஏன்னா மிஸ்லேனியஸ் சொல்லுவாங்க, டிப்ரிசியேஷன் சொல்லுவாங்க, கொஞ்சம் போகும், அதில் எப்படி இருந்தாலும் போகும், எல்லாத்துலேயும் போகும். ஆனால் ஈசாக்கு விதைத்த போது 100 மடங்கு டிப்ரிசியேஷனே கிடையாதாமா, ஒரு கழிவு கிடையாது, விதைச்ச அத்தனை விதையும் முளைச்சதாமா. அதுதான் கர்த்தருடைய வார்த்தைக்கு உள்ளதான வல்லமை. இஸ்ரவேல் ஜனங்களை போக சொல்லும் போது அவங்க போகலை. பாருங்களேன், இவங்க இப்படித்தான் எப்பவுமே இஸ்ரவேல் ஜனங்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, கர்த்தரை நல்லா விசுவாசிப்பாங்க, ஆனால் சில முக்கியமான வேலையில கோட்டை விட்டுருவாங்க. அதே மாதிரி தான் இப்போ போக சொல்லும்போது போல. அதனால கர்த்தர் என்ன பண்ணாருன்னா இன்னொரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினார். ஆமோஸ் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. ஆமோஸ் 2:13 வாசிங்க. ஆமோஸ் பழைய ஏற்பாட்டில் இருக்கும் பாருங்க. ரொம்ப நேரமா தேடுறாங்க. இதோ கோதுமை கட்டுகள் நிறை பாரமாக ஏற்றப்பட்ட வண்டியில் இருத்துகிறது போல நான் உங்களை நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் இருத்துவேன். அதாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு, இவங்களை கூப்பிட்டாரு, இவங்க வரல. அதனால ஆண்டவர் என்ன நடக்கும்ன்றாரு, நீங்க இருக்கிற இடத்துல உங்களை என்ன பண்ணுவேன்னா, எப்படி கோதுமை மூட்டையை வண்டியில் ஏற்றுவாங்களோ அந்த மாதிரி ஏற்றுவேன்றார். கோதுமை மூட்டை ஏற்றுமா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது லாரியாக இருக்கட்டும், வேனாக இருக்கட்டும், இல்லை மாட்டு வண்டியாக இருக்கட்டும், ஒன்று மேலே என்ன செய்வாங்க, ஏற்றி கடைசியாக என்ன பண்ணுவாங்கன்னா இருக்க போட்டு என்ன செய்வாங்க, டைட்டாக கட்டுவாங்க. அந்த மாதிரி இருத்துவேன் அப்படிங்கிறார். 2300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தீர்க்க தரிசனம். கர்த்தர் சொன்னபடி இஸ்ரவேல் ஜனங்கிட்ட ஆண்டவர் சொன்னார். இவங்க போல 1917-18 நடந்தது என்ன தெரியுமா, நாலாபுரமும் எதிரிகளை எழுப்பினார். சாலமோன்ட்டு அப்படி ஒன்று நடக்கும். சாலமோன் தேவனோட தூரம் போன உடனே கர்த்தர் என்ன பண்ணுவாரா, எல்லா பக்கமும் எதிரிகளை எழுப்பினார்னு இருக்கும். அதே மாதிரி தான் துல்லியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே இட்டாலியில் முசோலின்னு ஒரு சர்வாதிகாரி வந்தார், அடுத்து ஜெர்மனியில் ஹிட்லர்னு ஒருத்தர் வந்தார், ரஷ்யாவில் ஸ்டாலின்னு ஒருத்தர் வந்தார். இப்படி எல்லா சர்வாதிகாரிகளும் எழுப்புனாங்க. அவங்க அத்தனை பேரும் வெவ்வேறு கொள்கை உடையவங்க. இவர் கம்யூனிசம், அவர் ஃபேசிசம், அவர் நாசிசம், வெவ்வேறு கொள்கை உடையவர்கள், எதிரிகள் கூட. ஆனால் அத்தனை பேரும் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் ஒத்துமையாக இருந்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, யூதர்களை எதிர்க்கிறதுல, யூதர்களை கொலை பண்ணுறதுல ஒத்துமையாக இருந்தாங்க. அதில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த தீர்க்க தரிசனம் 2:13 துல்லியமாக கர்த்தர் சொன்னபடி அப்படியே நடந்துச்சு. இது ஒரிஜினல் ஃபுட்டேஜ். ஹிட்லர் ஜெர்மனியில் என்ன பண்ணாராம், யூதர்களை பிரிச்சுருவார், ஆண் தனியாக, பெண் தனியாக, கணவன் பனைமையெல்லாம் பிரிச்சுருவார், பிள்ளைகளை பிரிச்சுருவார், வெவ்வேறு நாட்டுக்கு வெவ்வேறு இடத்துக்கு அனுப்பிச்சி விட்டுருவார், கான்சன்ட்ரேஷன் கேம்ப்னு சொல்லுவாங்க. அதில் அனுப்பும்போது எப்படி ஏற்றுவார்னு கேட்டிங்கன்னா, ஒரு 50லேருந்து 70 பேர் ஏற்றக்கூடியதான ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் இங்கே காட்டுவாங்க பாருங்கள். அந்த கம்பார்ட்மெண்ட்டில் 300 பேர் ஏற்றுவாராம், 350 பேர் ஏற்றுவாராம். மூச்சு திணறிய 10 பேர் செத்து போயிடுவாராம். அதுலேயும் என்ன பண்ணுவாங்களாம், போய் இறக்கும் போது மூச்சு திணறி தர செத்து தூக்கி தூரம் போட்டு போயிட்டே இருக்குமா வண்டி. அந்த மாதிரி அப்படியே 2:13 இது நடந்ததெல்லாம் 1936லேருந்து 43க்குள்ளே இடைப்பட்ட காலத்தில், நம்ம அப்பாக்கள் காலத்தில் நடந்துச்சு. 100% அப்படியே துல்லியமாக 2:13. அடுத்தது 2:16 வாசிங்க பார்ப்போம். பலசாலிகளுக்குள்ளே தைரியவான் அந்நாளிலே நிர்வாணியாய் ஓடிப்போவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, இது அப்படியே துல்லியமாக நடந்துச்சு. அதாவது ஹிட்லருடைய பெரிய செஞ்ச ஒரு விஷயத்தில் சமீபத்தில் 2024 போன வருஷம் ஜெர்மனிக்கு ஒரு ஊழியத்துக்காக போயிருந்த போது, அங்கேருந்த தம்பி என்ன பண்ணார், தாவோன்னு ஒரு இடம் இருக்குது, அண்ணா இங்கே ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்ப் இருந்துச்சு, ஹிட்லருது, வாங்க பார்க்கலான்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்க்கும்போது நம்ம இருதயம் உடஞ்சிரும். இப்போ பார்க்கும்போது காரணம் என்னென்னா, அங்கே ஒரு 100 பேர் 200 பேருக்கு டார்மெண்ட்ரி மேலே கட்டில் இருக்கும். 1100 பேர் தங்க வச்சுருந்துருக்கிறாரு அந்த ஒரு டார்மெண்ட்ரியில். அங்கேயே வச்சுருப்பாங்க, போர்டு வச்சுருக்காங்க. 1100 பேர். முதல்ல மலேரியா வைரஸை கண்டுபிடிச்சி அவங்க மேலே தான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கிறாரு, வைரஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி யூதர்கள் மேலே. பக்கத்துலேயே அவங்களை எரிக்கிற ஒரு இது வச்சுருக்கிறார், எரிக்கிறதுக்கு ஒரு இடம். அந்த இடத்துக்கு போனால் அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, மொத்த பேருடைய ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு நிர்வாணமாக தான் எரிச்சிருக்கிறார். காரணம் அவர் சொல்கிறாரு, அவங்க தான் சாவ போகிறாங்களே, ட்ரெஸ் இருந்தாலும் நமக்கு யூஸ் ஆகுமே, எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாமே, எதுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு எரிக்கணும்னு சொல்லி அத்தனை பேரையும், எத்தனை பேர், மினிமம் ஒரு 20,000-லேருந்து 30,000 பேர் எரிச்சிருக்கிறாங்க. ட்ரெஸ்ஸை எல்லாம் எடுத்துகிட்டு நிர்வாணமாக எரிச்சவன் ஒருத்தன் பைத்தியம் முடிச்சிருச்சான் அவங்க எரிக்கிறத பார்த்து. அந்த அளவுக்கு இந்த உலகத்தினுடைய மிக முக்கியமான கொடுமை ஹாலோகாஸ்ட்ம்பாங்க அவங்க சந்திச்சாங்க.
அந்த 2:16 ஆமோஸ் புஸ்தகம் அப்படியே துல்லியமாய், இது ஒரு வீடியோ, அதனால் வீடியோ நீங்கள் சும்மா அது பார்க்க வேண்டாம், அதுன்ட்டு தான் இப்படி மட்டும் வச்சுருக்கிறோம். அப்படியே ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக நடந்துச்சு. நான் எப்பவும் சொல்வேன், ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி நீங்கள் செய்யாவிட்டால் அதை அவர் செய்ய வைப்பார். ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அதை நீங்கள் மாற்றவே முடியாது. அவர் சொல்லும் போது நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு ஒன்றுமே தெரியாது, பார்க்கறதுக்கு கஷ்டமாக தெரியும். ஆனால் நீங்கள் செய்யலைன்னு வச்சுக்கோங்க, அவர் செய்ய வைப்பார். அந்த ப்ராசஸ் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதுக்கு நீங்கள் ஒரு விலை கொடுக்கணும். பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ளே போன்னு சொல்லும் போது அவங்க போக மாட்டேன்ட்டாங்க. சரி வேண்டாம், 40 வருஷம் சுற்றி போங்கன்னாரு. இப்போ அவன் போறேன்னா போனவன் அடி வாங்கினான். அடுத்து 40 வருஷம் சுற்றினா பாருங்க, வசனம் தெளிவாக சொல்லும், அந்த பாதை அவர்களுக்கு மனமடிவு உண்டாக்குச்சுன்னு இருக்கும். எப்பவுமே கர்த்தர் சொல்லும் போது செஞ்சிருங்க, என்ன சொன்னாலும் சரி, அது வாட் எவர் இட் இஸ். என்னுடைய ஒரு வாழ்க்கையில் நான் சொல்லுவேன், எனக்கு அனுபவம் இருக்கு, அதை நான் வசனத்தை சொல்லியே சொல்கிறேன். பேதுருவை பார்த்து கடலில் இறங்குன்னு சொல்லிட்டார், இறங்கிட்டார், அவ்வளோதான். மறுபேச்சு பேச இறங்கிட்டார் பேதுரு. ஒரே ஒரு விஷயம்தான், ஒன்று அவர் வார்த்தையை நம்பி நான் தண்ணி மேலே நடப்பேன், இல்லையா ஒருவேளை நான் மூழ்கிறனாலோ தூக்குற இயேசு அங்கேயே தான் நிற்கிறார். அவர் நிற்பா தூக்குவார். ஒருவேளை நான் நடக்க மாட்டேன்னு திருப்பி சொன்னாலும் அவரும் வந்து என் கூட அந்த படகுல உட்காந்துக்க போறாரு. வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்போ நம்பி இறங்கிடணும் நீங்கள் கடலில், அவ்வளோதான். எனக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு வரும்போது எத்தனையோ பேர் சொன்னாங்க, இப்படி வேலைக்கு நீ விட்டுட்டு போற, நல்ல சம்பளத்தை விட்டு போற, நல்ல இடத்த விட்டு போறேன்னு. நான் சொல்லுவேன், அந்த டிசிஷன் கூட நான் எடுக்கல, ஆவியானவர் என்னை எடுக்க வச்சாரு. ஆவியானவர் தான் என்னை கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்தாரு. இப்போ அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, நீங்க நல்ல வேலை நான் அப்பயே நீங்க போயிட்டீங்க, இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம் இங்க சர்வைவல் பண்றது அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், ஆண்டவர் சரியான நேரத்திற்கு சரியான ஆலோசனை கொடுக்கிறவர். அவர் அதிசயமான ஆலோசனை கர்த்தர். ஆண்டவர் எதை சொன்னாலும் தைரியமா செய்யுங்க. உங்கள் கண்கள் பார்க்குது கேட்குதுங்கிறதே இல்லை, அவர் சொல்லிட்டாரா அதுக்கு பின்னாடி இருக்கும். இல்லைன்னா இப்படி ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸ் இருக்கும். நீங்கள் சில விலை கொடுக்க வேண்டி இருக்கும். அந்த விலை கொடுக்கும்போது கொஞ்சம் மனசுக்கு என்னவா இருக்கும், கஷ்டமா இருக்கும். சில நேரத்தில் சில ஆலோசனை கொடுக்கும்போது கேட்கறது கஷ்டமா இருக்கும், செய்ய மாட்டோம். ஆனால் அந்த பெயின்ஃபுல் ப்ராசஸ் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக நம்மளே செய்கிறோம் பாருங்களேன், அதுக்கு வேணான்னு ஆண்டவர் விரும்புவார். இதுதான் யூதர்கள், அதுக்கு ஒரு பெரிய உதாரணம். கர்த்தர் சொன்னபடி இப்போ இவங்க எல்லாருக்கும் அறிவு வந்துச்சு, தங்கள் சுயதேசத்துக்கு திரும்பி வந்தாங்க. 1948 மே மாதம் 14ஆம் தேதி கர்த்தர் சொன்னபடி, அதே மத்திய 24, 32, 33 அத்திமரம் துளிர்க்கும்னு சொல்லுவார் பாருங்க, சொன்னபடியே தேசம் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆண்டவர் சொன்னபடி திரும்பி வந்தாங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை 100% நடந்துச்சு. ஆனால் இப்போதான் முதல் யுத்தமே வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க தெரியுமா, இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை அப்படின்னு ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சில விஷயங்கள்லாம் பிறந்ததுலேருந்து கேட்பீங்க, அது நமக்கு சகஜமாகி போயிடும். ஆனால் அது என்னன்னே நமக்கு தெரியாது. இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது, கச்சத்தீவை மீட்போம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, என்னன்னே உங்களுக்கு தெரியாது அது இல்லையா? சில விஷயங்கள் நமக்கு அது கேட்டுக்கிட்டே இருக்கும், அதுக்கு பின்னாடி இருக்கிற சரித்திரமே தெரியாது. அதே மாதிரி தான் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை. உண்மையிலேயே இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைனா என்ன, அது எதனால் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் சொன்னேன், இந்த சரித்திரம் தெரியாததுனால நாம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக சில காரியங்களை சிந்திக்கிறோம் பாருங்களேன், அது கூட கர்த்தருக்கு பிரியமாக இருக்காதுன்ற, அவ்வளோதான். 1948 மே மாதம் 14ஆம் தேதி ஐநா சபையில் எல்லாரும் ஓகே சொல்லி இஸ்ரவேல் தனி நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது. மறுநாள் மே 15 இஸ்ரவேலை சுற்றி 7 நாடுகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேலில் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லி அவங்க மேலே யுத்தத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. மறுநாள் இஸ்ரேல் உருவாகி ஒரு நாள் தான் ஆகுது, முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 15ஆம் தேதி யுத்தம். 7 நாடுகள், இவங்கெல்லாம் முதல் உலக யுத்தம், 2ஆம் உலக யுத்தம் ரெண்டுத்தையும் சந்தித்தவங்க. ஆனால் இஸ்ரவேல் அப்போ தான் ஃபார்ம் ஆகுது, ஃபஸ்ட்டு டே 2வது நாள் ஃபார்ம் ஆகுது. அவங்க மேலே யுத்தம்னு சொல்லிட்டாங்க. இப்போ இஸ்ரேலிய பிரதமர் அங்கே இருக்கார் பாருங்கள் அந்த ஃபோட்டோவில், அவர் பேர் வந்து டேவிட் பென்கூரியன். அவர் சொன்னார், அன்றைக்கி உள்ள ரேடியோவில் பேசினார், அவனுக்கு ஜே போஸ்ட்னு வந்திருக்கோம், பாலஸ்தீனியன் போஸ்ட். அவர் சொன்னார், தயவு செய்து இந்த யுத்தத்தில் எல்லாரும் ஒருமனப்பட்டு நம்ம சண்டை போடுவோம், ஏன்னா எதிரிகள் நம்மளை சூழ்ந்துருக்கிறாங்க, நம்ம எல்லாம் ஒன்றா போடுவோம்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, 7 நாடுகள் உள்ளே இருக்கிற பாலஸ்தீனர்கள் வெளியே வந்துருங்க, நீங்கள் மத ரீதியாக எங்களுக்கு நண்பர்கள் அல்லது சகோதரர்கள், நாங்கள் யுத்தத்தில் உங்களை கொல்ல விரும்பலை. இந்த யூதர்கள் ஒரு நாள் ஆனவங்க, இவங்களை ஒரு 2-3 நாளைக்குள்ளே க்ளோஸ் பண்ணி முடிச்சிடுவோம், அதற்கு பிறகு உங்ககிட்ட நாட்டை திருப்பி பழையபடி நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு தான் டேவிட் பென்கூரியன் சொன்னார், அப்படி போகாதீங்க, பிரிஞ்சு நம்ம ஒன்றா சண்டை போடுவோம். 1917 பால்ஃபர் டிக்ளரேஷன்லேருந்து 48 வரைக்கும் நம்ம ஒன்றா இருக்கிறோம், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், பேசி சால்வ் பண்ணிக்கலாம்னார். ஆனால் உள்ள இருந்த பாலஸ்தீனர்கள் இஸ்ரவேலை நம்பலை, அவங்க அந்த 7 நாடுகளை நம்பினாங்க. அவங்கவுங்க எங்கெங்கே இருந்தாங்களோ அந்தந்த எல்லைகளை விட்டு வெளியே போனாங்க. சண்டை ஆரம்பிச்சிச்சு.
இதுதான் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். முதல் சண்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு நாள் 2 நாளில் முடியும்னு நினச்சி எதிர்பார்த்தாங்க. அந்த மேப் காட்டுவாங்க பாருங்கள், 2 வருஷம் போச்சு சண்டை. அந்த பிறந்த ஒரு நாள் குழந்தை, அது இஸ்ரவேலுங்கிறது பிறந்த ஒரு நாள் குழந்தை. ஆனால் இந்த 7 ஜெயின்ஸ், இவங்கெல்லாம் பயங்கரமான ஆட்கள். முதல் உலக யுத்தம் 2ஆம் உலகத்தை பார்த்தவங்க. இந்த 7 ஜெயின்ஸால் அந்த ஒரு நாள் குழந்தைய ஜெயிக்கவே முடியல. 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்தின் முடிவில் இஸ்ரவேல் வெற்றி பெற்றது. 7 நாடுகளும் தோத்து விட்டது. அல்லேலூயா. எப்படி இது முடிஞ்சிச்சுன்றது இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியாது, இஸ்ரவேலுக்குமே தெரியாது. ஏன்னா இஸ்ரவேல் ராணுவத்துக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. இந்த 7 நாடுகளும் நான் சொல்லுவேன், ஜெயிச்சது இஸ்ரவேல் அல்ல, இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் அவர்களுக்கு ஜெயம் கொடுத்தார். அது இருக்குது, ஒரு புக்கே இருக்குது, இண்டிபெண்டன்ஸ் வார்ன்னு சொல்லி ஒரு புக் இருக்குது இஸ்ரேல்து. அதில் எதெல்லாம் கர்த்தர் செஞ்சார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கும். அதாவது ஒரு யூத ஒரு குரூப்பு அப்படியே முன்னேறுது. எங்கன்னா எகிப்திய தீபகற்பத்தை நோக்கி முன்னேறுறாங்க. முன்னேறும் போது பார்த்தா பயங்கரமான பாலைவன புயல் அடிக்குது. அடித்த உடனே எல்லாம் கீழே படுத்துட்டாங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே அடிக்குது. அப்போ அந்த தளபதி வந்து ஜெபம் பண்ணுறாராம், ஆண்டவரே நீர் எப்படி எதிரிகள் கையில் எங்களை பிடிச்சி கொடுக்குறீரே, இந்த பாலைவன புயல் வீசுதே அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் புயல் அடிச்சிருக்கு. முடிச்சுட்டு பார்த்தா அவங்க இருந்த இடங்கள் எல்லாவற்றிலும் வெடிகள், கன்னி வெடிகள் மாதிரி புதைக்கப்பட்டிருந்துச்சான். அந்த புயல் மட்டும் அடிக்கலைன்னா அந்த குரூப்பே மொத்தம் செதறி போயிருக்கும். கர்த்தர் அவங்களை கிருபையாய் காப்பாற்றினார். இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் அந்த இண்டிபெண்டன்ஸ் வாரில் உண்டு. கர்த்தர் சொன்னபடி தேசம் திருப்பி கொடுக்கப்பட்டது. 7 பேர் ஓடிட்டாங்க. இப்போ என்ன பண்ணாரு இந்த பிரதமர் டேவிட் பென்குரியன், என்ன பண்ணாருன்னா, ஜெயிச்ச உடனே எல்லா எல்லைகளையும் மூடிடுங்க, வெளியே போன யாரும் என்ன செய்யக்கூடாது, உள்ளே வரக்கூடாது, இவங்க ஆபத்தில் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, இவங்க உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த எல்லைகளை மூடினார். அப்படி மூடப்பட்ட உடனே வெளியே போனவர்கள் அங்கேயே இருந்துட்டாங்க. அந்த வனாந்தரத்தில் அவங்கள உள்ள விடலை. அவர்கள் தான் பாலஸ்தீன அகதிகள். இன்னைய வரைக்கும் அவங்க தான் அகதியாக இருக்கிறாங்க. இந்த கூப்பிட்ட 7 நாடுகளும் இன்னைக்கு அவங்களுக்கு என்ன கொடுக்கல, ஆதரவு கொடுக்கல. அவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்களை வச்சுக்கிட்டு இஸ்ரேலுக்கு தொல்லை கொடுக்கணும்னு சொல்லி நிறைய இந்த 70 வருஷமாக அதான் நடக்குது. நீங்கள் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை, இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே, அது காரணம் இதுதான். ஆனால் இந்த 70 வருஷமும் அவங்களுக்கு வேலை, தண்ணி, எலக்ட்ரிசிட்டி, பால் எல்லாம் யார் தான் கொடுக்கறது, இஸ்ரேல் தான் கொடுக்குது. 7 நாடுகள் கொடுக்க முடியாது, ஏன்னா சுற்றி வனாந்திரம், கொடுக்க முடியாது. அவன் தான் கொடுக்குறான். ஆனால் அவனுக்கு விரோதமாக தான் குண்டு வைப்பாங்க, எல்லாம் வைப்பாங்க. சில நேரங்களில் இந்த மீடியாவில் வரதை நீங்கள் நம்புறீங்க, ஹிஸ்ட்ரியை போய் படிச்சு பாருங்க, நல்லா தெரியும். கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறுச்சு. தேசம் அவர்கள் வசம் வந்துச்சு. இது முதலாவது யுத்தம், இண்டிபெண்டன்ஸ் வார் 1948 50 வரைக்கும் நடந்துச்சு. 2வது மிக முக்கியமான யுத்தம் எருசலேமுக்கான யுத்தம். இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுதான் இன்னைக்கு நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம். எருசலேம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். எருசலேம் இஸ்ரவேல் வசம் கையில் இருந்துச்சு. ஆனால் எருசலேம் ஒரு காலகட்டத்தில் இஸ்ரவேலை விட்டு கர்த்தர் கையை விட்டு எடுத்தார். வாசிங்க, மீகாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. மீகா 3:12 வாசிங்க. ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியைப் போல உளப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய் போம், ஆலயத்தின் பர்வதம் காடு மேடுகளாய் போம், காட்டு மேடுகளாய் போம். நல்லா கவனிங்க, எருசலேம் மண்மேடுகளாய் போம். ஏன், எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீகா எரேமியா காலத்தில் வாழ்ந்ததான ஒரு தீர்க்கதரிசி. எரேமியா 26 இந்த மீகாவை பற்றி இருக்கு. ஸோ அங்கேயும் இதே தீர்க்க தரிசனம் இருக்கும். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேலர்கள் எருசலேமில் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை ரொம்ப செஞ்சிட்டாங்க. ஒவ்வொரு மரத்துக்கு கீழேயும் விக்கிரகம், மலைக்கு மேலே விக்கிரகம் வச்சுருந்தாங்களாம். கர்த்தர் சொல்கிறாரு, அவங்க விபச்சாரம் பண்ணாத இடமே இல்லை அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு கர்த்தர் அவங்க அருவருக்கத்தக்க காரியம், கர்த்தர் அருவருக்கிற காரியத்தை அங்கே செஞ்சுட்டாங்க. அதனுடைய விளைவாக கர்த்தர் என்ன பண்ணார், தேசத்தை கைவிட்டார். எருசலேம் மண்மேடாகி போச்சு. கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாக தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. எருசலேம் மண்மேடாயிருச்சு. 1900 வரைக்கும், பால்ஃபர் டிக்ளரேஷனுக்கு முன்னாடி வரைக்கும் எருசலேமை சுற்றி பார்த்தவங்க சொல்கிறாங்க 100% பாலைவனமாக இருந்துச்சாம். ஒரு மரம் கூட கிடையாதாம். மனுஷன் வாழ்வதற்கு தகுதியான பட்டணமே கிடையாதாம். ஆண்டவர் சொன்னபடி தேசத்தை கைவிட்டார். இப்போ சொல்லுவேன், ஆண்டவர் வயல்வெளியை வனாந்தரமாய் மாற்ற அவரால் முடியும். அவர் நினைச்சா வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றவும் முடியும். அவரால் ஒரு மனுஷனை மண்ணிலிருந்து உருவாக்கவும் முடியும். நினைச்சா உருவாக்கின மனுஷனை அழிக்கவும் முடியும். அவர் கட்டுவார், அவர் மீண்டும் உருவாக்குவார், காயப்படுத்துவார், கட்டு போடுவார். அவர் அடைப்பை தூர்த்து போடுவார், மீண்டும் அடைப்பை உண்டு பண்ணுவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருக்கு பிரியமாக நடக்கணும், அவ்வளோதான்.
மற்றதெல்லாம் அவர் பார்த்துப்பார், மற்ற அத்தனையும் அவர் பார்த்துப்பார். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா சில சேட்டை பண்ணுவோம். அதில் தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்குற. சபை எப்போவுமே எங்கே தடுமாறும் தெரியுமா? ஆசீர்வாதத்தில் தான் தடுமாறும். ஒரு உபத்திரம் வரும்போது, கஷ்டம் வரும்போது பெரும்பான்மையாக சபை கர்த்தரை நோக்கி தான் பார்க்கும். நான் எப்பவும் சொல்வேன், சபைக்கு நடந்து வரவங்க இருக்கிறாங்கல்ல, கரெக்ட் டயத்துக்கு வந்துடுவாங்க பாருங்க, அடிச்சு பிடிச்சாது வந்துடுவாங்க. இவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஐயோ நடந்து இவ்வளோ உண்மையாக வராங்களே, இவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்களேன்ட்டு ஒரு வண்டி கொடுப்பாரு பாருங்க. அது வந்த நாள்லேருந்து 10 நிமிஷம் லேட்டாக தான் வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, டிராஃபிக்கு ரொம்ப கஷ்டம். கார் வந்துருச்சுன்னு வச்சுங்க, 1 மணி நேரம் லேட்டு, அரை மணி நேரம் முன்னாடி போவாங்க. ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி கண்ணை முழிச்சு பார்த்தா பாஸ்டர் அனாதையா நிற்பார், யாருமே இருக்க மாட்டாங்க. கார் வந்தவங்கலாம் போயிடுவாங்க. என்ன காரணம் கேட்டால், வண்டி எடுக்க முடியாது பாருங்க, எடுத்தால் ரொம்ப கஷ்டம் இல்லை, முன்னாடியே போய் எடுத்தா தான் முடியும்ன்ட்டு வரும்போதே மனைவியா அதே ரெடி பண்ணிட்டு சொல்லிட்டு வருவார். இது பாரு, கடைசி ஜபத்துக்கு வெளியே வந்துரு, பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணிடு, வெளியே வந்துரு. அந்த அம்மா ஒரு வேளை ஜபத்தில் லைச்சு நின்றுட்டாங்கன்னா போகும்போது திட்டு வாங்கிட்டே போவாங்க. உனக்கு அறிவே இல்லை, எவ்வளோ சொன்ன உடனே வெளியே வர சொல்ல பாரு, இப்போ டிராஃபிக் ஆகி போச்சு பாரு. ஒரு கூட்டம் அப்படி இருக்கே. ஆசீர்வாதம் அதுவே நீங்கள் கஷ்டப்படும் போது பாருங்க, உபவாச ஜபம், முதல் ஆராதனை, 2 ஆராதனை, எல்லா ஆராதனையும் இருக்கும். வந்து ஆண்டவர்கிட்ட வந்து அப்படி ஜெபம் பண்ணுவாங்க, கண்ணீரோடு கூட அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கர்த்தர் கண்ணீரோடு காத்திருப்பார், எப்பப்பா வருவேன் நீ. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லைன்னா அப்படி ஒரு அந்த அழுது எல்லாத்துலையும் ஜப குறிப்பு எழுதி கொடுத்து எல்லாம் செஞ்சுருவாங்க. ஆண்டவர் குழந்தைய கொடுத்துருவாரு. குழந்தை உண்டானதுலேருந்து பிறந்து 2 வருஷத்துக்கு வரவே மாட்டாங்க. எங்கேயாவது பாஸ்டர் பார்த்து கேட்பார், என்ன சர்ச் பக்கமே காணோம். அவங்க சொல்கிற வார்த்தை சூப்பராக இருக்கும், எங்கள் பாஸ்டர் இந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு வர முடியுது. இதோடைய நேரம் சரியாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பிள்ளை இல்லாட்டி தான் கரெக்டாக வருவீங்க, பிள்ளை இருந்தால் வரமாட்டீங்க, இல்லை லேட்டாக வருவீங்க. இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு, ஆசீர்வாதத்தில் தடுமாறுகிற கூட்டம். ஆண்டவர் இஸ்ரவேலை பயங்கரமாக ஆசீர்வதிச்சாரு, பயங்கரமான தடுமாற்றம். என்னென்ன விதமான விக்கிரக ஆராதனைக்கோ எல்லாத்தையும் கொண்டாட்டான் நம்ம உள்ள. கர்த்தர் பார்த்தாரு, இவனை எப்போ அடித்தா சரியாகும்னு சொல்லிட்டு மண்மேடாக்கி போட்டார். வேதம் சொன்னபடி எருசலேம் மண்மேடாகிருச்சு. நல்லா கவனிங்க, இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருந்தால், எருசலேம் தலைநகராக இருந்தால் தான் அது இஸ்ரவேல். அது தலைநகராக இல்லாத வரைக்கும் அது என்ன கிடையாது? இஸ்ரவேல் கிடையாது, முழு இஸ்ரவேல் கிடையாது, முழுமையானது கிடையாது. ஆண்டவர் திருப்பி என்ன சொல்றாரு வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. சகரியா 12:6 வாசிங்க. இந்த ஒரு நிமிஷம், இந்த சகரியா 12:6 1 முதல் 6 வசனம் இருக்குல்ல, அதை ஒரு சும்மா ஒரு பிராக்கெட் போட்டு வச்சுக்கோங்க. 1967 2025 வரைக்கும் நடக்கிற தீர்க்க தரிசனம் அது உள்ள இருக்கு. 1967 2025 வரைக்கும் இருக்கிறது அது உள்ள இருக்கு. இப்போ வாசிங்க. அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். இதில் ஒரு 2-3 தீர்க்க தரிசனம் இருக்கு, குறிப்பாக நம்ம காலகட்டத்துக்குரியது இருக்கு. அதே இப்போ லைனாக ஒன்றுனா பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. எருசலேம், ஒரு சவுண்ட் வரல, ஸ்பீக்கர் சவுண்டோ, யாருடைய ஃபோனோ ஒன்று வைப்ரேஷன் மோடில் இருக்குதா, இல்லை ஃபோனை ஆன் பண்ணி ரெக்கார்டிங் இல்லை யாருக்காவது கேட்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா, அந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்கும். ஒரு சவுண்டு வருது இல்லை, வருது. சரி, ஓகே, சரி இருக்கட்டும். கவனிங்க, எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. கவனிங்க, இந்த வசனத்தில் அப்படியே லைன் பை லைன் ஒவ்வொன்றாக நிறைவேறுகிறது தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். எருசலேம் நம்ம பின்னாடி இருந்து பார்ப்போம். எருசலேம் எல்லாம் கவனி, என்ன கவனிங்க. எருசலேம் திரும்பவும் எல்லாம் என்ன பாருங்க, மண்மேடு. நான் தான் அவங்க டைவர்ட் பண்ணிட்டோம். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேமிலே குடியேற்றப்பட்டு. இந்த தீர்க்கதரிசனம் எப்போ நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 1967 ஜூன் மாதம் 5ஆம் தேதி 6 நாள் யுத்தம்னு ஒன்று வந்துச்சு. யாம் கிப்பர் வார் அப்படிம்பாங்க, இல்லைனா ஓய்வு நாள் யுத்தம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதான் நடந்துச்சு. இதுதான் இஸ்ரவேலர்கள் கிட்டத்தட்ட 1900 வருஷம் கழித்து அஃபீஷியலாக இஸ்ரவேலுக்குள்ளே நுழைஞ்சது. அஃபீஷியலாக உள்ள நுழையிறாங்க பாருங்க. இதுதான் அவங்க அஃபீஷியலாக உள்ள நுழையிறது இஸ்ரவேலர்கள். தெரியுதா உங்களுக்கு? கிளியரா தெரியுதா? தெரியல. அதான் பார்த்தேன், ஏதோ ஒரு லைட் அவங்களுக்கு. இந்த லைட் ஆஃப் பண்ண முடியுமா? ஓகே,
கவனிங்க, இதான் அஃபிஷியலாக இஸ்ரவேலர்கள் உள்ள நுழையிறது 1967 ஜூன் மாதம் 5ஆம் தேதி. அதாவது சகரியா 12:6 கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. அவர்கள் எருசலேமுக்குள்ளே நுழைந்தார்கள். ஆண்டவர் சொன்னபடியே எருசலேம் முழுவதுமாக அவர்கள் வசம் வந்துச்சு. கர்த்தர் சொன்னபடி தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு. ஆனால் அந்த வார்த்தையில் இன்னொரு வார்த்தை ஆண்டவர் சேர்த்து சொல்றாரு பாருங்களேன். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேம். எருசலேமுடைய ஸ்தானம் என்ன? எருசலேம் குடியேறிடுச்சு. ஆண்டவர் சொன்னபடி இது வந்து பகல், அது நைட்டு. ஸோ மக்கள் வந்துட்டாதான் அது நைட்டில் லைட் எரியும். உங்களுக்கு தெரியும், இப்போ சிட்டியே மீண்டும் அதே மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிடுச்சு. உலகத்திலேயே ஒரே ஒரு பட்டணம் நமக்கு தெரிஞ்சு 100% கிட்டத்தட்ட 1000 வருஷம் இல்லாமல் போய் திருப்பி அதே ஸ்தானத்துக்கு வந்துச்சுன்னா நமக்கு தெரிஞ்சு ஒரே பட்டணம் தான், எருசலேம் பட்டணம் மட்டும்தான். அல்லேலூயா. பாபிலோன் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு, தீரு இல்லை, நினிவே இல்லை, பைபிளில் உள்ள எத்தனையோ பெரிய பட்டணங்கள் எல்லாம் காணாமல் போச்சு, திரும்பி வரவே இல்லை. இதெல்லாம் எருசலேமை விட பெரிய பட்டணம், அத்தனையும் காணாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த ஒரு பட்டணம் மட்டும் அதே இடத்துக்கு திரும்பி வந்துருச்சு, குடியேறியாச்சு, ஜனங்க அதே மாதிரி வந்து சேர்ந்துட்டாங்க. 100% எருசலேம் நிரம்பிடுச்சு. ஆனால் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேம்லே அப்படின்னு இருக்கு. அது என்ன தன் ஸ்தானமாகிய எருசலேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எருசலேம் எப்பவுமே மகாராஜாவின் நகரம். பைபிள் சொல்லுது நித்திய தலைநகரம் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா இந்த எருசலேம் இஸ்ரவேலுக்கு என்னவா மாறணும்? தலைநகராக மாறணும். 1967 அவங்க கைக்கு வந்துடுச்சு, ஆனால் தலைநகராக மாறல. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு உலக பிரகாரமாக. ஆனால் நான் விசுவாசிக்கிறது எப்பவுமே ஒன்று தான், கர்த்தருடைய நேரம் வந்தால் அதை தடுக்க ஒருத்தராலையும் முடியவே முடியாது. கர்த்தர் கொடுக்காததை யாரும் கொடுக்கவே முடியாது. கர்த்தர் தடுத்துட்டாரா அது உங்களுக்கு என்ன செய்யாது, வராது. சரியா 50 வருஷம் கழிச்சு 2017 ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்கதரிசனம் நிறைவேறுச்சு. 100%. ட்ரம்ப் வந்தார், அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் வந்தார். இவர் வந்து என்ன பண்ணார்னா, எருசலேமை இஸ்ரவேலுக்கு தலைநகராக அனௌன்ஸ் பண்ணார். இது வந்து ஒரு பெரிய ப்ராஃபட்டிக்கல் அல்லது ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரம்ப் வந்து ஜனாதிபதி ஆகிறதுக்கான எந்த விதமான தகுதியும் அவருக்கு கிடையாது. அவர் வந்து அமெரிக்க பிரஜை, அந்த ஒரு தகுதி தான் அவருக்கு இருக்குது. அதை தவிர அவர் பெரிய பிஸ்னஸ் மேன், பொலிட்டிக்கல் பர்சன் கிடையாது, அவர் லாயல்ட்டி கிடையாது, ரொம்ப ஒரு மாதிரி ஆள், ஜனங்கள் மத்தியில் அவருக்கு ஒரு மரியாதை கிடையாது, அவர் ஒரு மாதிரி ஆள், அவ்வளோதான். அவர் திடீர்னு நான் ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு நிற்க போகிறேன்னு சொன்னார். பார்த்தா எல்லாரும் சிரித்தாங்க. நீங்கள் போய் பாருங்கள், அவர் முதல் தடவை ஜனாதிபதி எலெக்ஷன் நிற்கும் போது எத்தனையோ பேர் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணி வீடியோ போட்டாங்க, அவரை பரியாசம் பண்ணி வீடியோ போட்டாங்க. பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் போட்டாங்க, ஸ்போர்ட்ஸ்மேன் எல்லாரும். இவரெல்லாம் எலெக்ஷன் நிற்கிறாரு, தயவு செஞ்சு இந்த நாளுக்கு ஒரு ஓட்டு கூட போட்டுறாதீங்க அப்படின்லாம் சொல்லி போட்டாங்க வீடியோ. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அவர். கரெக்டாக ட்ரம்ப் வந்தாப்புல. ட்ரம்ப் ஏன் வந்தாப்புல, எப்படி ஜெயிச்சாப்புல யாருக்குமே புரியல. நிறைய பேர் சொன்னாங்க ஏதோ கோல்மால் பண்ணி ஜெயிச்சாருனாங்க. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஜெயிச்சுட்டாப்புல வந்துட்டாரு. யாருமே நம்பல, ட்ரம்ப்பே நம்பல அவர் ஜெயிச்சதை. நம்ம எப்படி ஜெயிச்சோன்னு அவருக்கே டவுட்டு தான். ஜெயிச்சிட்டாரு. ஆனால் ஏன் அவர் ஜெயிச்சார் தெரியுமா? தேர்தல் அப்போ ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு, நான் ஜனாதிபதியானால் இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேமை கொண்டு வருவேன்னு சொன்னார். ஏன் அந்த வாக்குறுதியை கொடுத்தாருன்னா, அமெரிக்காவில் 2வது அதிகமான ஜனங்கள் யாருன்னா யூதர்கள். அவங்க அதிகமாக இருக்கிறாங்க. அவங்க ஓட்டை வாங்குறதுக்காக எல்லா ஜனாதிபதியும் இப்படி சொல்லுவாங்க. போட்டி போடும்போது ஜெயிச்ச பிறகு என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் கூடி ஆலோசித்து ஒரு நல்ல முடிவை உங்களுக்கு அறிவிப்போம் அப்படிம்பாங்க. 4 வருஷம் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா இந்த எருசலேமை தலைநகராக மாற்றினா சுற்றி 22 அரபு நாடு இருக்குது. அரபு நாடுகள் தான் ஆயில், அவங்கக்கிட்ட தான் பொருளாதாரம் இருக்குது. அவங்கள பகச்சிக்கணும் அமெரிக்கா. அமெரிக்கா அவங்கள பகச்சிக்க விரும்பாது. ஏன்னா அமெரிக்காவுடைய ஆயில் ஃபுல்லாக அவங்க பேஸில் தான் இருக்குது, அதனால் பகச்சிக்காது. ஆனால் ட்ரம்ப் அதே மாதிரி தான் சொன்னார், ஜெயிச்சிட்டார். அங்கெல்லாம் எப்படின்னா நம்ம ஒரு மாதிரி கிடையாது. ஜெயிச்ச உடனே 3 நாளில் 4 நாளில் பதவி ஏற்கிறதெல்லாம் கிடையாது. நவம்பரில் ஜெயிச்சா ஜனவரியில் தான் பதவி ஏற்பாங்க. இவர் நவம்பரில் ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்ச உடனே கேட்டாங்க, நீங்கள் ஜெயிச்சிட்டிங்களே, எருசலேமை தலைநகராக மாற்றுவீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ ட்ரம்ப் சொன்னார், நான் சொன்னதே, நான் வந்தால் முதல்ல எருசலேம் என்ன பண்ணிடுவேன், தலைநகராக மாற்றிடுவேன் அப்படின்னு சொன்னார். அனௌன்ஸும் பண்ணிட்டார். ட்ரம்ப் ரெக்கக்னைஸ், இங்கே இருக்கும் பாருங்க, ட்ரம்ப் ரெக்கக்னைஸ் ஜெருசலேம் அஸ் இஸ்ரேல்ஸ் கேபிட்டல் சொல்லிட்டார். உடனே என்ன ஆச்சுன்னா, அந்த சகரியா 12:3-4 வசனம் நிறைவேற தொடங்கியது. 3-4 வாசிங்க. அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள், பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். நல்லா கவனிங்க,
பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். அந்நாளிலே போதும் கவனிங்க, கரெக்டா ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ண உடனே 22 அரபு நாடுகள், 28 ஐரோப்பியன் யூனியன் நாடுகள் அத்தனையும் சேர்ந்து ட்ரம்ப்புக்கு அகைன்ஸ்டா கூட்டிட்டாங்க. இது அட்ட ஸ்டெச் மறுநாள் காலையில் 50 நாடு யூஎன்ல போய் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. ட்ரம்ப்புடைய இந்த தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடாது, எருசலேம் தலைநகராக மாற்றக்கூடாதுன்னு சொல்லி யூஎன்ல ஒரு பெரிய தீர்மானம் வந்துச்சு. தீர்மானத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டா 128 நாடுகள் ஓட்டு போட்டாங்க. பாருங்க, காட்டுவாங்க, இப்போ அந்த எலெக்ஷன் ரிசல்ட் காட்டுவாங்க. 128 நாடுகள். இஸ்ரேலுக்கு ஆதரவு 9 நாடு தான். ஒரு 35 நாடுகள் நடுநிலைமை. நாங்கள் அங்கேயும் போக மாட்டோம், இங்கேயும் போக மாட்டோம். நாங்கள் அன்றைக்கி அவங்க வரவே இல்லை, ஓட்டு போடுறதுக்கு அவங்க வரல. as I was suffering from fever அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுத்துட்டு யாருமே என்ன செய்யலை, அன்றைக்கி அவங்க வரவே இல்லை. ஒரு 128 நாடுகள் இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக ஓட்டு போட்டு எருசலேமை தலைநகராக மாற்றக்கூடாதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க. இங்கே இருக்கு பாருங்க, இதான் நடந்துச்சு. ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார்னா அதை மாற்றுகிறவன் யார்? அல்லேலூயா. இப்போ பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா, 5 நாடுகளுக்கு மட்டும் ஐநா சபையில் ஒரு பவர் உண்டு. அமெரிக்கா, இங்கிலாந்து, ரஷ்யா, சைனா, அப்புறம் பிரான்ஸ். இந்த 5 பேருக்கு மட்டும் ஒரு பவர் உண்டு. அதுக்கு பேர் வீட்டோ பவர்னு பேர். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 நாடுகளில் ஏதாவது ஒரு நாடு ஒரு தீர்மானத்தை நான் எதிர்க்கிறேன், இல்லை இந்த தீர்மானத்தை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா அந்த தீர்மானம் இல்லாமல் போயிடும். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மித்த எத்தனை பேர் வந்தாலும் அதை ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ அதை அந்த 5 நாடு எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, தங்கள் நாட்டுக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையை ஐநாவில் கொண்டு வந்தாங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்காக அதை வச்சிருக்கிறாங்க. இந்த 5 நாடுகளுக்கு மட்டும் ஐநாவில் அப்படி ஒரு பவர் உண்டு. 2ஆம் உலக யுத்தத்துலேருந்து அந்த பவர் இருக்கு. இப்போ ட்ரம்ப் சொன்னார், இந்த தீர்மானத்துக்கு நான் வீட்டோ பவரை யூஸ் பண்ண போகிறேன்னாரு. இது இஸ்ரேலுக்காக. பார்த்தா கடைசியில் ட்ரம்ப் வீட்டோ பவர் யூஸ் பண்ணார். இந்த தீர்மானம் செல்லாமல் போயிடுச்சு. இஸ்ரேலுக்கு தலைநகராக எருசலேம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டு விட்டது. அல்லேலூயா. பாருங்க, முழு உலகமே எதிர்த்து நிற்குது. ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருந்தார். இதுதான் கர்த்தர். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை யாரை கொண்டும் எப்படியும் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 128 நாடுகள் அகைன்ஸ்டா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை ஜெயிக்கிற ஒரு நாடு கூட இன்னும் பிறக்கவே இல்லை, ஜெயிக்கவும் முடியாது. வானம் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னபடி எருசலேம் திரும்பவும் அதே ஸ்தானத்துக்கு வந்துச்சு. பாருங்க, நம்ம இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. சேட்டிலைட்டு, அப்புறம் 5G ஃபோனு, இன்னைக்கு ஜிபே எல்லாம் அப்படி ஆன உடனே வசனத்து மேலே இன்னைக்கு இருக்கிறவங்களுக்குலாம் அந்த விசுவாசம் குறைஞ்சு போகுது. அது எங்கேயோ டெக்னாலஜி போயிடுச்சு. இன்னும் வசனமா நான் சொல்லுவேன், இதை விட அடுத்த ஜென்ரேஷன் வரட்டும், ஏஐ காலம் கூட வரட்டும், எது வேணாலும் வரட்டும், வசனத்தை ஜெயிக்கிற ஜெனரேஷன் வரவே வராது. காரணம், கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அது இன்னைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறது. யோசித்து பாருங்க, இத்தனை ஆயிரம் வருஷம் கழிச்சு கர்த்தருடைய வார்த்தை அதே ஸ்தானத்துக்கு எருசலேம் தலைநகராக மாறிடுச்சு. இதை செய்ய யாராலையாவது முடியுமானா? யாராலையும் முடியாது. எந்த ஜனாதிபதி, ட்ரம்பாலையும் முடியாது. அது கர்த்தர் அந்த தைரியத்தை கொடுத்தா மட்டும்தான், அந்த ஆவி அந்த ஆளுக்குள்ள வந்தா மட்டும்தான். செருபாபேலின் ஆவியை எழுப்பினார்னு இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த ஆளுக்கு அப்படி ஒரு வைராக்கியம் இல்ல. எருசலேம் தலைநகரம் தான் சொல்லிட்டார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது வாக்கு பண்ணி இருப்பாரானால், உங்களுக்கு ஆண்டவர் ஏதாவது காரியம் சொல்லி இருப்பாரானால், சூழ்நிலைகள் அகைன்ஸ்டா இருக்கும், நடக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கும். தயவு செய்து சோர்ந்து போகாதிருங்கள், அவிசுவாசப்படாதீங்க. யோசேப்பை பார்த்து கர்த்தர் சொன்னார், நாளைக்கு உன் சகோதரர்கள் உன்னை வணங்குவார்கள்னு சொன்னார். 11 பேர் உன்னை பார்த்து என்ன பண்ணுவான்? வணங்குவான். இந்த நம்பிக்கையோட மறுநாள் கிளம்பி யோசேப்பு சகோதரர்களை பார்க்க போறாரு. போகும்போது என்ன போயிருப்பாரு? கர்த்தர் நேற்று வாக்கு கொடுத்துருக்கிறார். 11 பேர் ஓடி வந்து நம்ம என்ன செய்ய போறாங்க? வணங்க போறாங்கன்னு கிட்ட போனா, யார் வணங்குவார்னு சொன்னாரோ அவன் தான் தூக்கி போட்டு மிதிக்கிறான், அவன் தான் குழிக்குள்ள தூக்கி போடுறான். சரி, உள்ள போயாச்சு, அவ்வளோதான், இனி வசனம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு அவர் நினைக்கல. அவ்வளோதான், போயாச்சு, எல்லாம் ஆப்போசிட்டா இருக்கு. திருப்பி தூக்கி எடுக்கும்போது ஒரு சின்ன ஆசை, ஒருவேளை மனம் திரும்பிட்டாங்களோ அப்படின்னு பார்த்தா எடுத்து 20 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டான். இஸ்மவேல் கையில் போயாச்சு, எகிப்துக்கே போயாச்சு. இனி அந்த தீர்க்கதரிசனம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவன் எங்கேயோ இருக்கான், நம்ம எங்கேயோ இருக்கோம். இது எப்படி நடக்கும்? ஒரு நாள் வந்தது, கர்த்தர் எகிப்துக்கு அவனை பிரதமராக மாற்றினார். எங்கேயோ இருக்கிற அந்த 11 சகோதரர்களை வரவழைத்தார். வந்து அவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட வைத்தார். கர்த்தருடைய வார்த்தை 100% ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறியது. அல்லேலூயா. அது நடக்க வாய்ப்பில்லை, சூழ்நிலை இல்லை, எல்லாம் எதிராக இருக்குது. எது வேணா இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் நடக்கும். சூழ்நிலை மாறும், எல்லாம் மாறும், வார்த்தை ஒரு நாளும் மாறாது. நீங்கள் ஒருவேளை டாக்டர்ஸ் என்ன வேணாலும் சொல்லட்டும். உங்களுக்கு சமீபத்தில் ஒரு பிள்ளைக்கு
பண்ருட்டி பக்கத்தில் நினைக்கிறேன், இடம் ஞாபகம் இல்லை, பண்ருட்டி பக்கத்தில் நினைக்கிறேன். ஒரு 4 வயசு பிள்ளை 5 வயசு பிள்ளை C4 கேன்சர் 4th ஸ்டேஜ். டாக்டர் சொல்லிட்டாங்க பிள்ளை செத்து போயிடும், அவ்வளோதான் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியாக ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணி பார்க்கலாம், மண்டையை ஓப்பன் பண்ணுற ஆப்ரேஷன். அதுக்கப்புறம் பிள்ளை என்ன ஆகும்னு சொல்ல முடியாது, ஒரு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த பிள்ளை போகும்பொழுது, அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகும்போது சொல்லுது, ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்துருவாரு, ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்துருவாரு சொல்லிகிட்டே இருக்குது. ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிறாங்க, ஆப்ரேஷன் முடிஞ்சு கொண்டு போட்டாங்க. சொன்னாங்க 72 மணி நேரத்துக்கு பிள்ளை கண்ணை திறக்காது, அது திறந்த பிறகு தான் நம்ம எதையுமே சொல்ல முடியும்னு. 4வது மணி நேரம் பிள்ளை கண்ணை திறந்துச்சு, எழுந்திருச்சு உட்காந்துச்சு. உட்காந்தது மட்டுமல்ல, ஆண்டவரை துதிச்சு பாடுது. வீடியோ இருக்கு, இப்போவும் இருக்குது, வீடியோ இருக்கு, பாட்டு பாடுது. அந்த பிள்ளையை கேட்குறாங்க என்ன நடந்துச்சுன்னு. ஏசப்பா ஆப்ரேஷன் தேட்டரில் வந்து எனக்கு ஆப்ரேஷன் நேரத்தில் கூட இருந்து சொன்னார், கவலைப்படாத உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னாரு. அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். என்ன டாக்டர்ஸ் ரிப்போர்ட் கொடுக்கட்டும், பிழைக்காது, நடக்காது, ஆவாது, நடக்காது, என்ன வேணால் சொல்லட்டும், அந்த ரிப்போர்ட்டை வாங்கி கையில் வச்சுக்கோங்க. குழந்தையே வராது, சான்ஸே இல்லைன்றுவாங்க. அந்த ரிப்போர்ட்டை வாங்கிடுங்க. அவங்க சொல்கிற வரைக்கும் நீங்கள் கம்முன்னு தான் இருக்கணும். ரிப்போர்ட்டை வாங்கிடுங்க. அந்த ரிப்போர்ட்டை அப்படியே தூக்கி பிடிங்க, ஆண்டவர்கிட்ட கொண்டாந்து, ஆண்டவர் அடுத்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு பிள்ளையை தருவார். இப்போ நீங்கள் போய் டெஸ்ட் எடுங்க, பிள்ளை இருக்குன்னு இருக்கும், இந்த ரிப்போர்ட்டையும் டாக்டர்கிட்ட கொண்டு போங்க. அந்த ரிப்போர்ட்டை டாக்டர் ஒரு 3 நிமிஷம் முறைச்சி பார்ப்பார், இப்படியே பார்த்துட்டு சொல்வார், இட்ஸ் மெடிக்கல் மிராக்கல் அப்படிம்பார். தேர் இஸ் நோ மிராக்கல் இன் மெடிக்கல், மிராக்கல் ஒன்லி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். மெடிக்கலில் மிராக்கலே கிடையாது, அவ்வளோதான். பல நேரங்களில் ஆகாது, நடக்காது, மூடியாச்சுன்னு சொல்லுவாங்க. கர்த்தர் மூடின கல்லறையை திறக்க வல்லமை உள்ளவர். 4 நாள் ஆனால் கர்த்தர் திறப்பார், உலர்ந்த எலும்புகளை உயிரோடு கொண்டு வருவார். அந்த தேவன் இன்னும் நம்முடைய தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் பயப்படாதீங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் மட்டும் இருக்குதா பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். எல்லாமே வனாந்தரமாக இருக்கும், என்ன வேணா இருக்கட்டும். வனாந்தரத்தில் நமக்கு என்ன தேவையோ அது வனாந்தரத்துக்கு வரும். இருக்கிற இடத்துக்கு நம்ம போக வேண்டாம், நம்ம இருக்கிற இடத்துக்கு கர்த்தர் கொண்டாடுவார். அது மன்னாவை கொண்டாடுவார், கண்மலை தண்ணியை கொண்டாடுவார், மேகஸ்தம்பம் கொண்டாடுவார், அக்கினி ஸ்தம்பம் கொண்டாடுவார், எல்லாத்தையும் கொண்டாடுவார். ஏசி, ஹீட்ரு, என்னென்ன வேணும் எல்லாம் கொண்டாடுவார். அத்தனையும் கொடுத்து 40 வருஷம் நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அந்த தேவன், நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்கதரிசனம் நிறைவேறிச்சு பாருங்களேன். 2000 வருஷம் கழிச்சு அதே இடத்துக்கு ஒரு ஒரு சிட்டி அதே ஸ்தானத்துக்கு எப்படி வந்து உட்காரும் முடியுமா? சுற்றி கிட்டத்தட்ட 128 நாடு அகைன்ஸ்ட். அதற்கு நடுவில் ஒரு மனுஷனை கர்த்தர் கொண்டு அதை செய்ய வல்லமை உள்ளவராக இருப்பாரானால் அந்த தேவன் இன்னைக்கும் நமக்கும் அப்படியே செய்வார். அல்லேலூயா. இப்போ அந்த வசனத்தில் இன்னும் 2-3 விஷயம் இருக்கு, அதுதான் நீங்க கவனிக்கணும். சரியா? இப்போ இந்த எருசலேம் பட்டணத்தை என்ன சொல்றாங்க, 2ஆ பிரிக்க சொல்றாங்க. இப்போ ஐநா சபையில் 2ஆ பிரிங்க. ஏன்னு சொன்னா பாலஸ்தீனர்கள் பாதி கேட்குறாங்க, அதை ஓல்டு சிட்டி நியூ சிட்டின்னு கொடுங்க, 2த்தையும் பாதியாக பிரிச்சிருங்க. ஸோ நியூ சிட்டி டெல் அவீவ் பட்டணம் அதை கொடுத்துருங்க இஸ்ரவேல்கிட்ட, எருசலேமை பாதியாக பிரித்து பாலஸ்தீன கையில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் யாருக்கு எருசலேம் சொந்தம், ஏன் இவங்க பிரிக்க சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், பாலஸ்தீனர்கள் சொல்கிறாங்க 1917 வரைக்கும் நாங்கள் அங்கே தான் இருந்திருக்கிறோம், அது எங்கள் பட்டணம் அப்படின்றாங்க. உண்மையிலே எருசலேம் யாருக்கு சொந்தம் அது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா இப்போ அடுத்து ஐநா சபையில் இந்த இது வருது, இப்போ வருது, ஜூனில் வந்திருக்கணும். இந்த சண்டை இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஆரம்பித்ததுனால இந்த சண்டை அந்த தீர்மானம் தள்ளி போயிடுச்சு. இப்போ வரப்போது பேப்பர்லலாம் வரும், கவனிங்க. எருசலேம் யாருக்கு சொந்தம்? முதல்ல வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 14:18 வாசிங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. இப்போ அந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்குன்னு இருக்குல்ல, அந்த சாலேம் தான் சமாதானம். எருசலேம் அப்படின்னா சமாதானத்தின் நகரம். சாலேமின் ராஜானா எருசலேம் ராஜா. அந்த ராஜா கொண்டு வந்து அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்து யாரோட உடன்படிக்கை பண்ணிட்டாரு? ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணிட்டார். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஃபஸ்ட்டு இதான் எருசலேம் ஃபஸ்ட்டு உள்ளே வருது. இப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவர் உடன்படிக்கை பண்ணாரு, எருசலேமை ஆபிரகாமுக்கு கொடுத்தாரா அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 15ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் கடைசி வசனம் வாசிங்க பாப்போம். எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். அதுல எருசலேம் இருக்கா? இல்ல இல்ல இல்ல. நியாயாதிபதிகள் 19:10 வாசிங்க. நியாயாதிபதிகள் 19:10.
நியாயாதிபதிகள் இருக்கா? இருக்கு. அந்த மனுஷனோ ராத்திரிக்கு இருக்க மனதில்லாமல் 2 கழுதைகள் மேலும் சேணம் வைத்து தன் மறுமணியாட்டியை கூட்டிக் கொண்டு எழுந்து புறப்பட்டு எருசலேமாகிய எபூசுக்கு நேராக வந்தான். எருசலேமாகிய எபூசுக்கு. அப்போ எபூசுனா என்ன? இப்போ 15 லாஸ்ட் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 15 கடைசி வசனம். எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும். அங்க எபூஸ் இருக்கா என்பவர்கள். அப்ப எபூஸ்னா எதை குறிக்குது? எருசலேம். அப்பனா ஆபிரகாமுடைய சந்ததி கிட்ட அன்னைக்கே எருசலேமை கர்த்தர் கொடுத்துட்டார். ஆமென். சரி, ஆபிரகாமுக்கு 3 பசங்க இருந்தாங்கல்ல. கேத்தூரால் சந்ததி இருந்துச்சு, இஸ்மவேல் இருந்துச்சு, ஈசாக்கு இருந்தாங்க. இந்த 3 பேர்ல யாருக்கு கொடுத்தாரு? அது வேற இருக்கு இல்லைங்களா? அதுல 2 பேர் தான் இப்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு ஒருவேளை இருக்கலாமோ அப்படின்னீங்கன்னா வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. ஆபிரகாம் இன்னொருத்தர் கையிலையும் மைக். ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகி ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். வேலை முடிஞ்சிருச்சு. தெளிவா இருக்கு. ஈசாக்குக்கு தான் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாரு. அதற்கு பிறகு இவங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டாரு. எருசலேம் இப்ப யார் கைக்கு வந்துருச்சு? ஈசா கைக்கு வந்துருச்சு. ஈசாக்குடைய வம்சத்துல யாக்கோபு, யாக்கோபுடைய வம்சத்துல யூதா, யூதாவுடைய வம்சத்துல தாவீது, தாவீது 33 வருஷம் எருசலேமில் அரசாண்டார். சாலமோன் தாவீதுடைய பையன் 40 வருஷம் அரசாண்டார். அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் எருசலேம் யூதர்கள் வசம் இருந்துச்சு. அப்படியானால் எருசலேம் யாருக்கு சொந்தம்? எல்லா காலத்திலும் யூதர்கள் சொந்தம். இப்போ அடுத்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சும்மா நீங்க பைபிளை தூக்கிட்டு வராதீங்க, கரண்ட் சினாரியோக்கு வாங்க, இன்னைக்குள்ள ஜனநாயக காலத்துக்கு வாங்க அப்படின்னா அப்படியும் வரலாம். இன்னும் தப்புலாம் இல்லை. 1967 யுத்தம் பார்த்தீங்கல்ல, 6 நாள் யுத்தம். அதில் அவன் பிடிச்சிட்டான்ல 6 நாளில் எருசலேம் முழுக்க. முதல் உலக யுத்தம் முடிஞ்ச உடனே ஜெனீவாவில் ஒரு ஒப்பந்தம் இருக்கு. நீங்கள் அடிக்கடி டிவியில் கேட்பீங்க ஜெனீவா ஒப்பந்தம்னு. அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே சுவிட்சர்லாந்து தலைநகர் ஜெனீவாவில் இந்த யுத்தங்களுக்கான ஒரு வரைமுறை வகுத்தாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாதிரி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். எப்படி யுத்தம் பண்ணணும், எங்கே குண்டு போடக்கூடாது, எப்போ வரைக்கும் செய்யணும். அதில் ஒரு சரத்து என்ன சொல்லுது, ஒரு ரூல் என்ன சொல்லுதுன்னா, யுத்தம் முடியும் போது ஒரு நாடு எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்குதோ அந்த பகுதி முழுக்க யாருக்கு சொந்தம்? அந்த முன்னேறின நாட்டுக்கு சொந்தம் அப்படின்னு இருக்கு. அதனால தான் இன்னைய வரைக்கும் பாகிஸ்தான் காஷ்மீரில் பாதியை வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்குது. நம்ம POKன்னு சொல்கிறோம்ல, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படிங்கிறோமே. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நாங்கள் வந்துட்டோம் எங்களுக்கு சொந்தம்னு நம்ம சொல்கிறோம். அது எங்களுது, நீங்கள் உள்ளே வந்தனா கொடுக்க முடியாது நம்ம சொல்கிறோம். இந்த பிரச்சனை தான் ஐநால போயிட்டு இருக்குது இன்ன வரைக்கும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த எருசலேம் 1967 யுத்தத்தின் மூலமாகவும் இஸ்ரவேலால் பிடிக்கப்பட்டுச்சு. நீங்கள் பைபிள் படி எடுத்தாலும் அவனுக்கு தான் சொந்தம், சந்ததி படி எடுத்தாலும் அவனுக்கு தான் சொந்தம், யுத்தப்படி எடுத்தாலும் அவனுக்கு தான் சொந்தம், இன்னைக்கு உள்ள ஜனநாயக முறைப்படி எடுத்தாலும் யாருக்கு சொந்தம்? அவனுக்கு தான் சொந்தம். இந்த எருசலேம் கர்த்தர் சொன்னாரு அது அவனுக்குரியது. இப்ப யூதன் சொல்றான், ஒரு பிடி மண்ணை கூட நான் என்ன செய்ய மாட்டேன், தரமாட்டேன். கர்த்தர் 3000 வருஷம் கழிச்சு எருசலேமை தலைநகராய் மாற்றி இருக்கிறார். 2000 வருஷம் கழிச்சு யூதன் கையில கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சொன்னபடி தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறி விட்டது. பல நேரங்களில் மீடியாக்கள்ல நிறைய பேர் இப்போ பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆட்களே ஒரு சிலர் பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க இவ்வளோ பிரச்சனை, பேசாம பிரிச்சு பாதியா கொடுத்துடலாம் தானே, கொடுத்துட்டா இப்போ பிரச்சனை சால்வ் ஆயிரும் தானே. சொல்ற ஆள் பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு காம்பவுண்ட் கூட விட மாட்டான். இந்த பேசுறவங்களா இருக்கலாம் யூடியூப்ல, காம்பவுண்ட் கட்டும்போது பார்த்து கட்டுங்க, நம்ம ஏரியாக்குள்ள வந்துட போறீங்க, 1/2 இன்ச்சு உள்ள வருதும்பா. பார்க்கிங்ல மாத்தி யாராவது ஒருத்தர் நிறுத்திட்டானா இவனுக்கு டென்ஷன் ஆகும். ஏன் பார்க்கிங்ல நீ ஏன் உன் வண்டி நிறுத்துன்னு கேட்பான். இவர் தான் யூடியூப்ல சொல்வாரு, எருசலேமை பாதை பிரித்தால் என்ன, எவன் விட்டதை யார் பிரிக்கிறது. எல்லாம் பேசும்போது உட்காந்து நல்லா பேசுறது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, எருசலேமை கர்த்தர் ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார். அது வைராகியம், கர்த்தருடைய வைராகியம், அது கர்த்தருடைய பட்டணம். எருசலேமின் சமாதானத்துக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். அது நமக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக தேசமும் தலைநகரம் நம் காலத்துல இந்த குறிப்பிட்ட 70 வருஷத்துக்குள்ள வந்து சேர்ந்துருச்சு. இனி என்ன நடக்க போகுதுங்கிறத மாத்திரம் சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. எருசலேம்ல 3வது மிக முக்கியமான யுத்தம் நீங்க வாசிச்சீங்கல்ல, எசேக்கியேல் 38:8 இருக்கு தானே, இருக்கா? எசேக்கியேல் 38:8
திருப்பி அந்த வசனம் வாசிங்க. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாக்கி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். இந்த யுத்தம் வரணும்னு சொன்ன இல்லையா, எங்க வரணும்னு இருக்கு பாருங்களேன். தொடர்ந்து வாசிங்க. நெடுநாள் பாலாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோட குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய், சுகத்தோட குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் நீ வருவாய். அண்டர்லைன் அந்த லைன், மலைகளுக்கு விரோதமாய் நீ வருவாய். அதே எசேக்கியேல் 39:2 அடுத்த அதிகாரம் 39:2 வாசிங்க. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வட புறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி, இஸ்ரவேலின் மலைகளில் ஒரு தடவைக்கு 2 தடவை இருக்கு இந்த யுத்தம். இஸ்ரவேலின் மலைகளில் நடக்கும். இஸ்ரவேலின் மலைக்கான யுத்தம் இது. இந்த யுத்தம் எப்போ நடக்கும், எதுக்காக நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யுத்தம் ஆரம்பித்து 2 வருஷம் ஆயிடுச்சு. அக்டோபர் மாதம் 2023 இந்த யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு பேர் தான் ஆப்ரேஷன் அல்-அக்ஸா ஃப்ளட். இந்த யுத்தம் எதுக்காக ஆரம்பிச்சிச்சு, இவங்க எதுக்காக இந்த சட்டையை போடுறாங்க? ஹமாஸ் 2023 அக்டோபர் 7 இந்த சண்டையை ஆரம்பிச்சிச்சு. ஆரம்பிக்கும் போது ஹமாஸ் வச்ச பேர் அல்-அக்ஸா ஃப்ளட். அங்கே இருக்கு பாருங்க. ஏன் அந்த பேர் அவங்க வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு பேர் அல்-அக்ஸான்னு பேர். இந்த இடம் இருக்குது, அதுக்கு பேர் அல்-அக்ஸா. இது எங்கே இருக்குன்னா, டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த தேவாலயம் மலையில் இருக்குது. இந்த மலை எங்களுக்கு வேணும் அப்படின்னு அம்மா சண்டை போடுச்சு. ஆரம்பிச்சது அவங்க தான். இந்த மலை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலையை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இஸ்ரவேல் சொல்லுது. அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மலை என்னது, 1000 வருஷமாக எங்களுடையதான வழிபாட்டு தலம் இருக்குது, எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிறான். இவன் என்ன சொல்கிறான்னா, என் 2 தேவாலயம் அங்கே தான் இருந்துச்சு, 3வது தேவாலயம் என்ன செய்ய போகுது, எனக்கு அங்கே தான் வரப்போகுது, அதனால் இந்த மலையை நான் என்ன செய்ய மாட்டேன், தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த மலை யாருக்கு சொந்தம், இந்த மலையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மாற்ற சொல்லிட்டு முடிச்சிடுவோம். கவனிங்க, இந்த மலையில் தான் முதலாவது தேவாலயம் இருந்துச்சு. சாலமோன் கட்டின முதலாவது தேவாலயம். வாசிங்க 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில், என்ன மலையில், மோரியா என்னும் மலையில். இந்த மோரியா என்ன ஞாபகத்துக்கு வருது? ஆபிரகாம் ஈசாக்கு கூட்டு போனார். ஆதியாகமம் 22:2 இருக்கு இல்லையா, மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஓர்னானின் களம். எபூசியன்னா என்ன? எருசலேம் ஆகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவக்கினான். தெளிவா இருக்கு. இந்த மலையில தாவீது காசு கொடுத்து வாங்கி இந்த இடத்துல தான் ஆலயத்தை சாலமோன் கட்டினான் அப்படின்னு இருக்கு. இந்த ஆலயம் ஏன் விழுந்துச்சு, அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் தெளிவா இந்த இடத்துல ஆலயத்தை கொண்டு வந்தார். ஏன் விழுந்துச்சு வாசிங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 8:6 வாசிங்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான, பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு தூரமாய் போகும் பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? ஆலயத்துக்குள்ள என்ன இருக்கு? மிகுந்த அருவருப்பு. ஆலயத்தை தாவீது கேட்டான்னு சொல்லி அவர் தான் கட்ட பர்மிஷன் கொடுத்தார். இத்தனைக்கும் தேவனுக்கு அது சித்தம் இல்லை. ஆண்டவரே தாவீதை பார்த்து கேட்கிறாரு, நான் எந்த கோத்திரத்திலேயாவது ஆலயத்தை கட்ட சொன்னேனா? ஆனால் நீ ஆசைப்பட்டு கேட்ட, சரி கட்டுன்னு சொல்லிட்டார். ஆலயம் கட்டியாச்சு, அமோகமாக கட்டுறாங்க, கட்டி முடிச்சாச்சு. அதே தேவன் தான் சொல்றாரு, இந்த ஆலயத்தை நேபுகாத்நேச்சரை வச்சு நான் இடிச்சிருவேன், எரிச்சிருவேன்றார். ஏன் அப்படின்னு கேட்டா, ஆலயம் முழுக்க என்ன இருக்குதான்? அருவருப்பு. கர்த்தர் அன்னைக்கு எதை அருவருப்புன்னு சொன்னாரோ அதை விட மேலான அருவருப்பு இன்னைக்கு கடைசி காலத்தின் ஆலயங்கள்ல இருக்கு. அமெரிக்க ஆலயங்களுக்கு போயிட்டீங்கன்னா ஓரின சேர்க்கை தான். ஆணுக்கு ஆணுக்கு கல்யாணம், பெண்ணுக்கு பெண்ணுக்கு கல்யாணம். ஐரோப்பாவுக்கு போட்டிங்கன்னா பூனைக்கும் நாய்க்கும் கல்யாணம், நாய்க்கு கல்யாணம். அப்புறம் குழந்தையெல்லாம் பெற்றுக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணுறான். சர்ச்சில் குழந்தையோடு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான். சபைக்குள்ளே வந்து கேட்டால் சொல்கிறான், என்ன தப்பு? இன்னைக்கு அதுதான் ஒரே ஆள் 3 கல்யாணம் பண்ணிக்கிறான். கேட்டால் லிவிங் டுகெதர்ங்கிறான். சர்ச்சில் நடக்குது. பாஸ்டர்ஸ் சொல்கிறாங்க வெளிநாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா,
அவர்கள் பாவிகள் நீங்க சொல்றீங்க, அவங்க பாவிகளுக்கு தானே சர்ச்சு, நம்ம ஏன் அவங்களை தடுக்கணும்? அவங்க வந்துட்டு போட்டோம். பாவிகளுக்கு சர்ச்சு இருக்கு, யாரும் இல்லைன்னு. ஆனா பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீங்கன்னு இருக்கு. கம்யூனியன் கொடுக்க முடியாதீங்க. இன்னைக்கு சபை அருவருப்புகளின் உச்சம். இப்போ ஒருவேளை நீங்க கேட்கலாம், அதெல்லாம் வெளிநாட்டில், நம்ம நாட்டுக்காரனுக்கு வெளிநாட்டுக்காரனுக்கு ஒன்னே ஒன்று வித்தியாசம், அவன் எதை செஞ்சாலும் வெளியரங்கமாக செய்வான், இதை எதை செஞ்சாலும் மறைச்சு செய்யும். அவ்வளோதான். அவன் பாவம் செஞ்சாலும் வெளியரங்கமாக சொல்லிட்டு போயிடும், ஆமா நான் பாவம் செஞ்சேன்பா. நம்மால் வாயே திறக்க மாட்டான். தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க எடுத்துக்கிட்டாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு தேவாலயங்களில், கிறிஸ்தவ தேவாலயங்களில் ரொம்ப தப்பா யூஸ் பண்ற 2 வார்த்தை இருக்கு. ஒன்று பிரதரு, இன்னொன்று சிஸ்டர். கூப்பிட்றதா சிஸ்டர், மொத்தமாக கரப்டடு. கூப்பிட்றதா பிரதரு. அந்த ஆராதனை நடத்துறாரு பிரதரு, அவரைத்தான் கர்த்தர் எனக்கு காட்டுறாரு. அந்த பிரதரை எப்படி அவனுக்கு காட்டுவாரு? எப்படி காட்டுவாரு? ஆராதனை நடத்துகிற பிரதரை கர்த்தர் எனக்கு காட்டுறாரு. போய் கேட்குது, உங்களை தான் ஆண்டவர் எனக்கு காட்டுறாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவர் சொல்கிறார், நான் கேட்டு சொல்கிறேன். ஆண்டவர்கிட்டயா? இல்லை, என் ஒய்ஃப் கிட்ட. கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கிறவனு எப்படி கர்த்தர் காட்டுவார்? இது சர்ச்சுக்குள்ளே என்ன ஆராதனை நடத்தியிருக்குது உட்காந்து? வரவன் போகிறவனை பார்த்து ஆராதனை நடத்தியிருக்குது உட்காந்து. இதான் நடக்குது இன்னைக்கு. சபைக்குள்ள உட்காந்துட்டு மெசேஜ் அனுப்புகிறான், வந்துட்டியா? அது அங்கிருந்து அனுப்புது, வந்துட்டேன். அவன் கேட்குறான், எங்க இருக்க? அது அனுப்புது, திரும்பிப்பார். சர்ச்சுக்கு திரும்பி பார்க்க வந்த இந்த விவரம் இவரு புரியாம ஆவியை ஊத்தும். ஆவியை எப்படி ஊத்தும்? அவனுக்கு ஊத்தாது. அது வந்து உட்காந்தா அவனுக்கு ஆவியே ஊத்தும், அது வரைக்கும் ஊத்தாது. இன்னைக்கு சபை கல்லர் கொகையெல்லாம் இல்லை, அதை விட மோசம். புறஜாதியார் இடத்தில் காணப்படாத அருவருப்புகள் உங்களுக்குள் காணப்படுகிறதுன்னு கொரிந்தியருக்கு எழுதுறாரு. அதை விட மோசம் இருக்கு. எங்க ஆபீஸ்க்கு போன் வருது பாருங்க, நான் அட்டன் பண்ணி நிறுத்திட்டேன். நம்ம டென்ஷன்ல கத்திடுவோமோன்ட்டு. இப்போ பாவம் அவர் டென்ஷன்ல கத்திட்டு இருக்கிறாரு, என் போன் அட்டன் பண்றாரு அவரு. ஏன்னா கேட்கறதெல்லாம் இருக்கு. பிரம்மா சொல்லுது, எனக்கு எங்க பாஸ்டர் துரோகம் பண்ணிட்டாரு. நடந்தது என்ன? துரோகம் பண்ணாரு. என்ன 2வது கல்யாணம் பண்ணாரு, இப்போ 3வது கல்யாணம் பண்ண போறாரு. இது எனக்கு செய்யற துரோகம் இல்லையா? இவர் கேட்கிறாரு, ஒன்னு இருக்கும்போது நீ வந்தியா, அது துரோகம் இல்லையா? இது இருக்கு இன்னைக்கு தமிழ் சர்ச்சில் இருக்கு. சபைகளுக்குள்ள அருவருப்புகளின் உச்சம். நல்லா மனசுல வச்சுக்கொள்ளுங்க. பாஸ்டருக்கு தெரியாது, கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது, நண்பர்களுக்கு தெரியாது, கணவனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு தெரியும். சகலமும் அவருக்கு முன்பாக நிர்வாணமாக இருக்கிறது. நொறுக்கி போட்டுருவாரு. அவருக்கு கட்டவும் தெரியும், அவருக்கு இடிக்கவும் தெரியும். கர்த்தர் தான் உன்னை உருவாக்கினார், அவர் உன்னை நொறுக்கவும் சித்தமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உன் மேல இன்னும் கையை வைக்காம இருக்காருன்னா உன் மேல கிருபையா இருக்கிறான்னு அர்த்தம். கிருபையை போக்கடிச்சிடாதீங்க. இன்னைக்கு தமிழ் சபைகள் மிக அருவருப்பு. போகிற இடங்கள்லாம் புல்பிட்டிலிருந்து கீழே வரைக்கும் அப்படிதான் இருக்கு பல இடங்கள்ல. இப்ப கர்த்தர் மன்னிச்சிட்டார் சாலமோன்ல வந்த ஆலயத்தை. இப்ப 2வது செருபாபேலை கூப்பிட்டு கட்ட சொல்றாரு. ஆகாயம் 2:15 சொல்றாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து இந்த ஆலயத்தை கட்டினதை நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள் எல்லாம் சொல்றாரு. இப்ப திருப்பி ஆண்டவர் சொல்றார், வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 21:12. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். எல்லாம் பிசினஸ் சென்டர். எல்லாம் என்னவா இருக்குது? பிசினஸ் சென்டர். இன்னைக்கு போய் பாருங்க, சர்ச்சு தான் இருக்கிறதுலே பெரிய பிசினஸ். இருக்கிறதுலே பெஸ்ட் ப்ராடக்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் தான். அவரை வச்சு பண்ற வியாபாரம் தான் பெரும் வியாபாரம். தசமா காணிக்கைங்கிறது சாதாரணமாக நம்ம சர்ச்சில் வச்சிருக்கிறது. இதெல்லாம் இப்போ அதெல்லாம் தாண்டி பல சபைகளுக்கு போயிட்டீங்கன்னா வியாபாரம் நடக்குது, பிஸ்னஸ். ஒரு அம்மா வந்து சொல்லுது பாஸ்டர் கிட்ட, இனிமேட்டு உங்கள் சர்ச்சுக்கு நான் வரமாட்டேன். பாஸ்டர் கேட்குறாரு, ஏன் வரமாட்டீங்க? உங்கள் சர்ச்சில் ஒருத்தர் கூட ஒழுங்கு இல்லை. எப்படி சொல்கிறீங்க? நான் புடவை இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்தேன், வாங்கிட்டு ஒருத்தர் கூட திருப்பி தரல. இது புடவையை இன்ஸ்டால்மெண்ட்டில் வியாபாரம் சர்ச்சில் பண்ணியிருக்கு ஆராதனை நடக்கும்போது. அது தப்புன்னு அதுக்கு தெரியவே இல்லை. இவர் இங்கேருந்து செய்தி எடுக்கும்போது அது புடவையை பிரித்து காட்டியிருக்கு. பாருங்க, பச்சை கலர் பார்டர் பாருங்க. அவர் இந்தியாவின் எழுப்புதல், நீ பாடுற புடவையை பாருங்க, அவர் இந்தியாவுக்கு அப்புறமா எழுப்புதல் வரட்டும். சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு புடவை பிஸ்னஸ் நடந்திருக்கு.
சபைக்குள்ள உட்காந்துட்டு எம்எல்எம் பிசினஸ் நடக்குது, இங்க உட்காந்து 4 பேரா பிடிக்கிறான். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு வீடு கொடுப்பாரு. நீங்க 4 பேரை பிடிச்சா போதும். பாஸ்டரே வந்து கேட்கறான், நீங்க ஜாயின் பண்றீங்களா? சர்ச்சை என்ன நினைச்சிய? சபை என்பது ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற ஸ்தலம். ஒரு சபையில பார்க்குற பாஸ்டருக்கு விசுவாசிக்கு வட்டி கடன் கொடுத்துருக்கான். சபை, நான் சொல்றதெல்லாம் தமிழ்நாட்டில் கவனிச்சு கொள்ளுங்க. இங்க ஆராதிக்க மட்டும்தான் வரணும். இது வியாபாரம் பண்ற ஸ்தலம் கிடையாது. எந்த வியாபாரம் இங்க கிடையாது. ஆவியோட உண்மையோட ஆராதிங்க, வாங்க, சந்தோஷமா திரும்பி போயிட்டே இருங்க. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தா வாங்கிட்டு போங்க, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும், அவ்வளவுதான். இங்க உட்காந்துக்கிட்டு இந்த சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும். அவரோட அர்த்தம் என்னன்னா செதறி போக பண்ணுவார், அவ்வளவுதான். அவருக்கு சேர்க்கவும் தெரியும். அவர் செதறி நிறைய விசுவாசி பார்த்துருக்கீங்களா? நான் திருப்பியும் சொல்றேன், உங்களை சொல்லலை, விசுவாசியை பாருங்க. எல்லாம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கு அந்த வீட்டில். எப்படி வருது எப்படி போகுதுன்னே தெரியாது. காரணம் என்ன நினைக்கிறீங்க? அவன் சர்ச்சையும் பிஸ்னஸ் சென்டராகவே பார்க்குறான். ஆண்டவர் கொடுக்குற ஆஃபரிங்கையும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறான். ஆண்டவருக்கு தான் கரெக்டாக கொடுக்குறோம், ஒன்றும் திருப்பி தர மாட்டாரு. இனி போகிற பக்கம் பார்த்து பில் எழுதி போடுவான் பாரு, ஆண்டவருக்கு இவ்வளோ கொடுத்துருக்குறேன் ஜிஎஸ்டியோட திருப்பி தாங்கன்னு. ஏன்னா சில எவாஞ்சலிஸ்ட் உங்களை அப்படி தான் பயன்படுத்திட்டாங்க. 2500 ரூபா கொடுக்கக்கூடிய 2500 ரூபாய் தேவைன்னு கேட்ட உடனே அவன் கொடுத்துட்றான். அடுத்த மாதம் சாட்சி வந்துடுது புக்கில், நான் போன மாதம் 2500 ரூபாய் அனுப்பினேன், கர்த்தர் 5 லட்ச ரூபாய்க்கு எனக்கு வீடு கொடுத்தார். இவன் என்ன பிளான் பண்ணுறான்? அப்போ நம்மளும் 2500 ரூபா கொடுத்தா கர்த்தர் என்ன பண்ணுவார்? 5 லட்ச ரூபாய்க்கு வீடு கொடுப்பாரு. இவன் ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான்? 3 2500 அமைச்சிருக்கான். என்னன்னு கேட்டால் அவருக்கு 2 பிள்ளைகளுக்குமா 3 வீடு. எவ்வளோ பெரிய திருடம் பாருங்க. அவன் 2500 ரூபா போட்டு 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க பார்க்குறான். இதுதான் இன்னைக்கு விற்காத பொருளே கிடையாது. தேங்காய் எண்ணெய் வந்து ஜெபம் பண்ணி கொடுக்கணுன்றது, ஆலயத்தை எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள் பைபிளில் இருக்கு. ஏதோ ஒரு சிலர் விசுவாசம் கேட்குறாங்க, ஜெபம் பண்ணி கொடுக்குறாங்க, அது வேற விஷயம். 50 கிராம் 100 கிராம் ஜெபம் இப்போ சேல்ஸே ஆகுது. வச்சு சேல்ஸ் ஆகாத பொருளே கிடையாது. தேங்காய் எண்ணெயில் ஆரம்பித்து பிரியாணி வரைக்கும் சேல்ஸ் நடக்குது. புறா விற்கிறது தான் தப்பு, புறா பிரியாணி விற்கிறது தப்பே இல்லை. இப்போ கேட்டு பாருங்க, பில்டிங் ஃபண்ட், அவ்வளோதான், வேற எதுவும் கேட்கக்கூடாது. கவனிச்சு கொள்ளுங்க. நீங்கள் என்ன மனநிலையோடு தேவனை ஆராதிக்கிறீர்கள் என்பது கர்த்தருக்கு தெரியும். ஏன் சிலருடைய ஊழியங்கள் இன்னும் விஸ்தாரமாகல, ஏன் சபை ஆசீர்வதிக்கப்படல, ஏன் சிலருடைய வாழ்க்கை இன்னும் விருத்தி ஆகலைன்னா கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் உட்கார்ந்து. நீங்க வேணா நடிக்கலாம் சபைக்குள்ள வந்து, கர்த்தருக்கு இருதயம் தெரியும். சில நேரத்தில் பாஸ்டரே நினைப்பாரு, நல்லா தான் பேசுறாரு இந்த பிரதர், ஏன் இவர் வாழ்க்கையில் இப்படி? அவர் யாருன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். அவர் வந்து இங்க நடிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்போவும் சொல்றேன், நீங்க உண்மை உள்ள ஒரு மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். கர்த்தர் ஒரு நாள் கர்த்தர் கைவிட போகிறதே இல்லை. ஆலயம் என்பது ஆராதிக்கிற ஸ்தலம் மட்டும், வேற இதுல இங்க வேற எதுக்குமான இடமும் கிடையாது. அல்லேலூயா. இனிமேட்டு அப்படி பண்ண மாட்டேன்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நன்றி. நான் என்ன கேட்டேன்னு உங்களுக்கு யாருக்கும் புரியல தானே? சரி, ஸ்தோத்திரம். 2வது ஆலயமும் இடிக்கப்பட்டது. நல்லா கவனிங்க, 2வது ஆலயம் இடிக்கப்பட்டது. இப்போ வசனத்தின்படி 3வது ஆலயம் வரணும். எதுல இருக்கு வாசிங்க, மத்திய 24:15 வாசிங்க. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். அந்த பரிசுத்த ஸ்தலம் தான் 3வது ஆலயம். அந்த ஆலயம் வரணும். எங்க வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல தான் வரணும். இந்த இடத்துல தான் வரணும், மன்னிக்கணும், இந்த இடத்துல தான் வரணும். இப்போ இந்த இடத்துல ஒரு வழிபாட்டு தலம் இருக்கு. ஸோ இந்த இடத்துல 3வது ஆலயம் வரணும்னு பைபிள் தெளிவாக சொல்லிடுச்சு. அப்போ என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, கவனிங்க, நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். கவனிங்க, இந்த இடத்துக்கான சண்டை தான் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 2023 ஸ்டார்ட் ஆச்சு. இந்த சண்டை தான் எக்ஸ்பேண்ட் ஆச்சு. இப்போ திருப்பி வாசிங்க, சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை இப்போ திருப்பி வாசிங்க. அந்த வசனத்துல உள்ள தீர்க்க தரிசனம் எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. அந்நாளிலே யூதாவின் தலைவரை, என்னால கவனிங்க, எந்நாளிலே எருசலேம் தலைநகரா மாறுற அந்நாளிலே யூதாவின் தலைவரை. ஒரு நிமிஷம், என்ன பார்க்கணும், நான் சொல்லத்தான் நீங்க வாசிக்கணும். கவனிங்க, அந்நாளிலே யூதாவின் தலைவரை, என்னைக்கு? எருசலேம் தலைநகராக மாறுற அந்த காலத்தில் இருக்கிற யூதாவின் தலைவர். 2018 தான் எருசலேம் தலைநகராக மாறுச்சு. அன்னைக்கு இருக்கிற யூதாவின் தலைவர் யாரு? 2018 யூதாக்கு தலைவராக இருந்தவர் யாரு? இப்ப இருக்கிற பென்யமின் நேத்தன்யாகு. அவர் தான்
யூதாவின் தலைவராக இருந்தாரு. அன்னைக்கு தான் எருசலேம் தலைநகராக மாறிச்சு. இப்ப வாசிங்க. அந்நாளிலே யூதாவின் தலைவரை பென்யமீன் நெத்தன்யாகுவை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவெட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமுமாக, நல்லா கவனிங்க, காசா பகுதி, அப்புறம் இடதுபுறமாக புறப்பட்டு ஈரான், அடுத்து சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். சிரியா, ஏமன் சுற்றில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். இந்த சண்டை தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சகரியா 12:6 எருசலேம் தலைநகரா 2018 ஆச்சு. அதோட காசா சண்டை அதோட ஆரம்பிச்சு ஒவ்வொரு சண்டையா வந்துச்சு. இப்போ இவங்க இதுக்கு சண்டை ஆரம்பிச்ச உடனே சுற்றி இருக்கிற எல்லா தலைவர்களையும் பட்சிப்பார்கள். இப்போ ஈரானுக்கும் இஸ்ரவேலுக்கும் ஒரு சமாதானம் வந்திருக்குதுன்னு சொல்றீங்கல்ல. எசேக்கியேல் 38 நீங்க வாசிச்சீங்கல்ல, கடைசி யுத்தம் வரும்னு. அதுல 5வது வசனத்துல ஈரான் பேர் இருக்கு. 5வது வசனம் எசேக்கியேல் 38:5. அவர்களோட கூட பெர்சியரும், இந்த பெர்சியா தான் இன்னைக்கு இருக்கிற ஈரான். 1979 வரைக்கும் அவங்களுக்கு பேரு பெர்சியா, இப்ப அதுக்கு ஈரானாக மாறிடுச்சு. அடுத்து அங்க என்ன இருக்குது? எத்தியோப்பியரும் லீபியரும். எத்தியோப்பியா தான் ஏமன்காரங்க. அடுத்து லிபியா, அடுத்து இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் கேடகம் பிடித்து, அடுத்த வசனம், அவர்களோட கோமேரும் எல்லாரும் இருப்பாங்க. துருக்கி, அப்புறம் ரஷ்யா 38:2 ரஷ்யா இருக்குது. அத்தனை பேரும் இப்ப ஜாயின் பண்ணியாச்சு. இந்த நல்ல கவனிங்க, ஈரான் இஷ்யூ வந்த உடனே சப்போர்ட் பண்ண ஆள்லாம் யாருன்னு பாருங்க. ரஷ்யா, டர்க்கி, சைனா, ஏமன், இவங்க அத்தனை பேரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஈரானுக்கு. ஸோ எல்லாரும் ஒரு டீம் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது நடந்து 1 வருஷமா நடந்துகிட்டே இருக்குது. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரியதான ஒரு பூமி எதிர்ச்சி வரும். எசேக்கியேல் 38:19 வாசிங்க. எசேக்கியேல் 38:19. அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி, பெரிய அதிர்ச்சினா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கிரேட் எர்த்குவேக் இருக்கும். அப்படின்னா குறைஞ்சபட்சம் 6.7 மேல இருக்கணும். எதனால இந்த பூமி அதிர்ச்சி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு குண்டு போடுறதுனால வரும். ஏன்னா இப்ப இஸ்ரேல் குண்டு போட்டவொடனே ஈரான்ல 3 பூமி அதிர்ச்சி வந்துச்சு. குண்டு போட்டவொடனே 2.5 3.5 வந்துச்சு சாதாரண குண்டுக்கு. இப்போ அவங்க பெரிய பெரிய குண்டு போட போறாங்க. அடுத்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அப்போ இந்த பெரிய அதிர்ச்சி உண்டாகும் போது இந்த வழிபாட்டு தலம் இடிக்கப்படும், அல்லது அவங்க போடுற குண்டிலே கூட இடிஞ்சிடும். இடிஞ்ச உடனே இந்த வழிபாட்டு தலம் முழுக்க எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு யூதன் சொல்லுவான். இல்லை ஏற்கனவே எங்களுக்கு இருந்துச்சு, நாங்கள் திருப்பி கட்டுவோம் அப்படின்னு பாலஸ்தீனர்கள் சொல்லுவாங்க. இந்த 2 பேருக்கும் சமாதானம் பண்ணுகிறவனைத்தான் அந்தி கிறிஸ்து உள்ளே நுழைவான். அவன் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டி கொள்வான். இப்போ அதுக்கான சண்டை ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஈரான் இஷ்யூல பார்த்தீங்கன்னா நிறைய அந்த அவங்க அமிச்ச மிசைல்ஸ் இதுக்கு மேலே தான் போச்சு. ஒன்று விழுந்திருந்தா கூட கதை முடிஞ்சிச்சு. இப்போ கடைசி யுத்தத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த யுத்தம் இப்போ நீங்கள் பார்க்குற சமாதானம், ஈரான் சமாதானம்லாம் இன்னும் 1 வாரம் 10 நாள் போனாலே பெரிய விஷயம்தான். இன்னும் பெரிய யுத்தம் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ அதுக்கு முன்னாடி உள்ள பாருங்க, ஹமாஸோட சண்டை வந்துச்சு, ஒரு சமாதானம் வந்துச்சு. அடுத்து லெபனானோட ஆரம்பிச்சிச்சு. அடுத்து ஒரு சமாதானம் வந்துச்சு. இப்போ சிரியா ஏமனோட ஆரம்பிச்சது. அடுத்து ஒரு சமாதானம் வந்துச்சு. இப்போ ஈரானோட வந்திருக்கு. இன்னொரு சமாதானம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்து இன்னொரு பெரிய யுத்தம் ஒன்று வரும். அதான் 3ஆம் உலக யுத்தமாக இருக்கும். அந்த யுத்தத்தின் முடிவு நமக்கு என்ன அடையாளம்னா, இந்த வழிபாட்டு தலம் அங்கு இல்லாமல் போகிறது நீங்கள் காண்பீர்கள். அப்படி பார்த்துட்டீங்கன்னா மூட்டை முடிச்ச கட்டலான்னு அர்த்தம். எதை வச்சு நீங்க சொல்றீங்க? வாசிங்க லூக்கா 21:24 வாசிங்க. லூக்கா 21:24. பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்கும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். நல்ல கவனிங்க, புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரை எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். இந்த புறஜாதியார் காலம் இவங்களுடைய இந்த வழிபாடு தலம் இங்க இருக்கிறதுனால தான் எல்லாரும் இங்க வந்து போயிட்டு இருக்கிறாங்க. இது இல்லாட்டி அது முழுக்க யாருக்கு சொந்தமாயிடும்? இஸ்ரவேலுக்கு சொந்தம். ஏன்னா எருசலேம் மொத்தம் அவன் கண்ட்ரோல்ல இருக்கு. இப்போ அவன் தேவாலயத்தை அங்கே கட்டிட்டானா அது பரிசுத்த ஸ்தலமாக மாறிடும். அவனை பொறுத்த வரைக்கும், நமக்கு இல்லை, அவனை பொறுத்த வரைக்கும். ஸோ நமக்கான அடையாளம் என்னன்னா, இந்த புறஜாதியாரின் காலம் நிறைவேறுதுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, இந்த தேவாலயம் இருந்த இடத்துல இந்த புறஜாதி ஆலயம் இருக்கு. இது போச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு, நமக்கு வருக சமீபம்னு அர்த்தம். எதை வச்சு சொல்றீங்க? நீங்க வாசிச்சது லூக்கா 21:24, 28 வாசிங்க பார்ப்போம். 28 வாசிங்க. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, தொடங்கி 2 வருஷம் ஆச்சு. நல்லா கவனிங்க, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, இது தொடங்கி அக்டோபர்
3வது வருஷம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி தொடங்கிருச்சு. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது வாசிங்க, உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்த. ஏன் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்த சொல்றாருன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனத்துல இயேசு ஏறி போகும் பொழுது அங்க இருக்கிற தூதன் கேட்கிறான், கலிலேயரே ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? நீங்கள் பார்க்கும்படி இயேசுவானவர் எப்படி ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வருவார். ஏன் அண்ணாந்து பாக்குறீங்கன்னு கேட்கிறான். அதுக்கான பதில் இயேசு இங்க சொல்றாரு, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது அண்ணாந்து பாருங்க, இயேசுவின் வருகை மிக சமீபம்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி எசேக்கியேல் 38-39 யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதே குன்னூர்ல, இதே கோத்தகிரியில, இதே ஊட்டியில இந்த யுத்தம் வரும்னு 10 வருஷமா பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். வரும்னு சொல்லி பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். இப்ப வந்துடுச்சு. we are on war. நான் சொல்லல, எல்லாரும் சொல்லிட்டான். இந்த யுத்தம் இப்போ நான் சொல்றது 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். பிரிட்டன், அதாவது யூகே, தன் நாட்டு மக்கள் எல்லாரையுமே சாப்பாடு ஸ்டோர் பண்ண சொல்லிட்டான். எப்பவுமே கெட்டு போகாமல் இருக்கிற அளவுக்கு சாப்பாடு வாங்கிக்கிங்க. பிரிசர்வேட்டிவ் இருக்கிற 3 மாதம் 6 மாதம் உள்ள சாப்பாடை வாங்கிக்கிங்க. we are approaching the warன்னு சொல்லிட்டான். நேற்று சுவிட்சர்லாந்து 100% எல்லா மக்களுக்கும் பங்கர் ரெடி பண்ணிட்டாங்க. தன் பூமிக்கு அடியில் பங்கர்ஸ் ரெடி பண்ணிட்டு, நியூக்ளியர் வாரோ அல்லது இயற்கை பேரழிவோ வருமானால் நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ளது தான். நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்குது. இதை நம்ம நாடு சொல்லுமா சொல்லாதா அது விட்டுருவோம். ஆனால் உங்களுக்கு தெரியணும், ஏன்னா இதெல்லாம் பைபிளில் இருக்கு. இவைகளெல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது நம்முடைய மீட்பு சமீபமாக இருக்கிறது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. ஏன் இப்படி ஒரு இடைநாளில் ஒரு கூட்டம்? ஏன் ஒருவேளை பாஸ்டர் சொல்லலாம், எப்போ வீக்கெண்ட் இருக்கோ எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்கலாம். இல்லை டைம் கிடைக்கும் போது பார்த்துக்கலான்னு விட்டுருக்கலாம். நான் இப்போ இந்த ஒரு 6 மாசமா நான் பார்க்கறது, கொரோனா வர்றதுக்கு முன்னாடி 2018 இப்போ நாங்கள் எப்படி ஓடுறோமோ அதில் 80% ஓடிட்டு இருந்தோம். ஒரு அர்ஜென்சி இருந்துச்சு. ஆண்டவர் அனுப்பிட்டே இருந்தார் எல்லா பக்கமும். கொள்ளை நோய் ஒன்று வரப்போகுது. இங்கே கூட சொல்லியிருக்கிறோம், ஒரு கொள்ளை நோய் வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு வீடியோ கூட போட்டு காட்டியிருக்கோம். யூஎனோட வீடியோ காட்டியிருக்கோம் 2018. 2019 லாஸ்ட்டில் அது வந்துச்சு. நாங்கள் ப்ராபசி சொல்கிறதில்ல, இப்பவும் சொல்கிறேன். நான் தீர்க்கதரிசி கிடையாது, தீர்க்கதரிசி புத்திரனும் கிடையாது. பைபிளில் வசனம் இருக்கு, சம்பவம் நடக்குது. வானத்தில் நட்சத்திரம் வரும், இயேசு பிறப்பார். அடையாளத்தை சொல்கிற ஆட்கள் மட்டும்தான் நம்ம. ஏன் அடையாளம் வருது? இப்போ பாஸ்டர் சொன்னார் அடையாளம் வருது, ஆனால் பார்க்குறாரு செய்யறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பாஸ்டர் பார்க்குறாரு செய்கிறாரு. அதே மாதிரி நீங்களும் பாருங்க, செய்யுங்க. வசனத்தை நீங்கள் கேட்குறீங்க, செய்யுங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அடையாளங்கள் எல்லாம் கண்களுக்கு முன்பாக சம்பவிக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் உள்ளது. இது ஏதோ விளையாட்டு போக்கா நீங்கள் சீரியஸா, இந்த கொரோனாவில் அப்படித்தான் சர்ச்சு சீரியஸே ஆகல. என்ன சொன்னாலும் அதெல்லாம் நடக்காது. கர்த்தர் கிருபை உள்ளவர், இரக்கத்தின் தேவன். அதெல்லாம் கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டார். ஏன் வந்துச்சு? ஏன் கொரோனா வந்துச்சு? கர்த்தருடைய கிருபைக்கும் கொரோனாவுக்கும் சம்பந்தம் இருக்குதா? அது மனுஷன் செஞ்ச பாவத்தில் வந்தது. கிருபைனா என்ன தெரியுமா? அவைகளுக்கு நடுவில் உங்களை என்னையும் ஜீவனோடு கூட பாதுகாத்து உட்கார வச்சிருக்காரு, அதுக்கு பேர் தான் கிருபை. பாருக்கு கிட்ட சொல்லுவாரு, உன் ஜீவன் கொள்ளை பொருளாய் உனக்கு கொடுக்கப்படும். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, கர்த்தர் கிருபை உள்ளவர், எதுவுமே நடக்கக்கூடாதுங்கிறீங்க. அவர் சொல்றாரு, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே நடக்கும்ன்றாரு. நீங்க என்ன தெரியுமா? நடக்காது. ஆண்டவர் விடமாட்டார். இது கிருபையின் காலம். கிருபையின் காலத்துல தான் முதல் உலக யுத்தம் வந்துச்சு, 50 லட்சம் பேர் செத்து போனான். கிருபையின் காலத்தில் 2ஆம் உலக யுத்தம் வச்சுது, ஹிரோஷிமா நாகசாக்கி மொத்தமாக காணாம போச்சு. கிருபையின் காலத்தில் தான் சுனாமி வந்துச்சு. கிருபையின் காலத்தில் தான் பூமி எதிர்ச்சி வருது. கிருபையின் காலத்தில் தான் இவ்வளவு நடக்குது. கொரோனா வந்துச்சு, இப்போ கூட மண்டையில் ஏற மாட்டேங்குது. இன்னும் வராதுன்னா அவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, அது நடக்க தான் செய்யும். அவைகளுக்கு நடுவில் உங்களை என்னையும் கர்த்தர் எப்படி காப்பாற்றுறாருன்னு பார்த்து அதில் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது நம்முடைய வேலை. சபை அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? ஜலப்பிரளயமே வராது. நோவா சொல்றான், ஜலப்பிரளயம் வரும், பேழை தப்பிக்கும். உள்ள வந்தீங்கன்னா தப்பிக்கப்படுவீங்க. அவன் ஜலப்பிரளயமே வராதுன்னு சொல்லல, வரும், பேழை தப்பிக்கும். அதே தான் திருப்பியும் சொல்றேன், மிகப்பெரிய பேரழிவுகள் வரும், 3ஆம் உலக யுத்தம் வரும். கர்த்தர் சொன்னபடி எசேக்கியேல் 38-39 நடக்கும். அவைகளுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனா நீங்க அதை விசுவாசித்து கர்த்தருக்குள்ள வரணும்ல. ஒரு கூட்டம் அதுக்கு ஆயத்தமே ஆகாது, வசனத்துக்கு ஆயத்தமே ஆகாது, என்ன சொன்ன ஆயத்தமாகாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரிலீஜியஸ் பீப்புள். ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போயிட்டா ஓகே, 1ஆம் தேதி கம்யூனியன் எடுத்துட்டு போயிட்டா ஓகே, மற்றபடி எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இல்ல, ஆயத்தமாகணும் ஒவ்வொரு நாளும். இனி கண்டிப்பாக காலம் செல்லாது. நீங்க என்னதான் கல்யாண வஸ்திரம் தரிச்சு கையில தீவெட்டி வச்சிருந்தாலும், எண்ணெய் இல்லாமல் ஆயத்தம் இல்லாமல் இருந்தால் மணவாளனை சந்திக்க முடியாது.
நிறைய பேர் இன்னைக்கு அப்படித்தான் சர்ச்சில் உட்காந்து தூங்குது. என்னன்னு கேட்டால், நான் தான் சர்ச்சுக்கு வந்துட்டேனே, நான் 10 வருஷம் விசுவாசி, 20 வருஷம் விசுவாசி, 30 வருஷம் விசுவாசி, இருந்துட்டு போங்க. இயேசுநாதர் வரும்போது நீங்கள் எப்படி இருக்கின்றது தான் முக்கியம். நீங்கள் வரும்போது சந்திக்கிற இடத்துல இருக்கிறீங்களா, அதான் கேள்வி. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. கர்த்தருக்கு சித்தமானால், எனக்கு தெரியாது அவர் வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான். கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய ஜெனரேஷன் கர்த்தருடைய வருகையை பார்க்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. நாம் அதில் போகிறதுக்கு ரெடியாக இருந்துக்கணும், அவ்வளோதான். வராதுன்னு சொல்லக்கூடாது, வந்தால் நான் போவேன்ற கான்ஃபிடென்ட் இருக்கணும், அவ்வளோதான். அது இருக்குதா நமக்கு? அதுதான் முக்கியம். ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எழுந்திரிக்கலாமா நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில்? நாளை தினத்தில் இதை ஒட்டி நடக்கிற இன்னொரு மிக முக்கியமான சம்பவம் இருக்கு. அதை வேதம் சொல்லி இருக்கிறது. அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸும் இருக்கு. ஸோ பாஸ்டர் சொன்ன மாதிரி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அது என்ன எக்ஸசைஸ் நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறோம். கண்களை மூடுவோம். வருகை தாமதித்தால் பார்ப்போம். கண்களை மூடுவோம் எல்லாரும். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நான் ஜெபம் பண்ணிட்டு பாஸ்டர் கிட்ட கொடுத்துறேன். 1 கொரிந்தியர் 11 சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை ஆராய்ந்து பாருங்க. யார் வருகையில போவா போமாட்டான்றதை விட்டுருங்க. எந்த டினாமினேஷன் போகும் எது போகாதுங்கிறத விட்டுருங்க. எந்த சர்ச்சு போகும் போகாதுங்கிறத விட்டுருங்க. நான் போவேனா அப்படிங்கிறத மட்டும் ஆராய்ந்து பாருங்க. நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்க பாத்திரவானா இருக்கிறேனா? வசனம் தெளிவா சொல்லுது, இவைகளுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா இருக்கும்படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு பைபிள் சொல்லு. உங்களை ஆராய்ந்து பாருங்க. ஒருவேளை இந்த வருகையில போகிறதற்கு உங்களுக்குள்ளேயே தடை இருக்கிறது உங்களுக்கு தெரியுமானால், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உணர்த்துவாரானால், அவரின் கண்டித்து உணர்த்துகிறவர் இன்னைக்கு உணர்த்துவாரானால், இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறதான ஒரு நேரம் இது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் மன்னிக்கும். ஒருவேளை இதுவரைக்கும் எதுவாவது இருந்தா கூட இன்னைக்கு ஒப்புரவாகிடுங்க ஆண்டவர்கிட்ட. இன்னும் வருக வரல, அதுவே நமக்கு பெரிய கிருபை தான். எந்த நேரமும் மனுஷகுமாரன் வருவார். கடைசி காலம் துணிக்கும். கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் ஆகாயத்தில் மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட இருக்க போகிறோம். அந்த நாள் மிக சமீபம். அந்த நாள் மிக சமீபம். உங்களை மட்டும் ஆராய்ந்து பாருங்க. எது நீங்க இந்த வருகையில போறதுக்கு தடைன்னு பாருங்க. ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டிருக்கிறாரு. வருகையில நான் கண்டிப்பா போகணும். வாசப்படிக்கிட்ட வந்துருச்சு. கையளவு மேகம்லாம் இல்ல, பெருமழை அளவுக்கே எனக்கு நல்லா தெரியுது. ஆண்டவர் இனி சீக்கிரத்துல வருவார், நான் விசுவாசிக்கிறேன். நானும் என் குடும்பம் இந்த வருகையில போகணும் அப்படின்னு ஆயத்தமான ஒரு உள்ள உங்களுக்கு இருக்குமானால், உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நீர் வரும்போது நானும் என் வீட்டாரும், எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், எனக்கு கொடுக்கப்பட்டதான பொறுப்பு, எனக்கு கொடுக்கப்பட்ட பேர பிள்ளைகள் வரைக்கும் கைவிடப்படாதபடி நாங்கள் அத்தனை பேரும் நோவா பேழைக்குள்ளே குடும்பமாய் பிரவேசித்தது போல நாங்கள் அத்தனை பேரும் பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. நீர் வரும் பொழுது இங்க இருக்கிற இந்த கூட்டம் உமக்கு சித்தமானால் அப்படியே வருகையிலும் காணப்பட கிருபை பாராட்டு. யாரையும் விட்டுட்டு போறதுக்காக நாங்க சர்ச்சில் வரல ஆண்டவரே. வந்த அத்தனை பேரையும் நாங்க கொண்டு வரணும் ஆண்டவரே. காணாமல் ஒரு ஆடு போனா கூட கணக்கு கேட்பீங்களேப்பா. நாங்க அத்தனை பேரையும் கொண்டு வர கிருபை பாராட்டுங்க. நம்பி குடும்பத்தை ஆயத்தப்படுத்த, நம்பி கொடுத்ததான காரியங்களை ஆயத்தப்படுத்த, நம்பி கொடுத்த சபையை ஆயத்தப்படுத்த கிருபை பாராட்டு ஆண்டவரே. பின்னோக்கி இழுக்க பார்க்கிற காரியங்களை எல்லாம் உதறி தள்ளி விட்டு உடைய மகிமையை மாத்திரம் நோக்கி பார்க்க கிருபைதார். ஆசீர்வதியும். வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்தில் சந்திக்க கிருபைதார். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.